Good morning guys. So in the series of videos நம்ம என்ன பண்ண போறோம்னா we'll be discussing all important மட்டும் இல்ல all relevant questions of CA and CMA inter direct taxationல இப்போ இந்த particular sessionல we will discuss salary. The entire chapter of salary என்னெல்லாம் relevant provisions இருக்கோ we'll be discussing all provisions through sums. We'll be working out a series of 10 to 20 sums so that every important and relevant concept will be covered in this series of videos. So let's directly jump into the concepts. இப்போ இந்த series of videos யாருக்கானதுன்னா நீங்க எய்தர் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட்ஸ்ல ரீசனபிளி ஓகேவா இருக்கேன் பட் எனக்கு சம் சால்வ் பண்ணும்போது எந்த ப்ரொவிஷன் எங்க அப்ளை பண்றதுன்னு தெரியலன்னா these videos will perfectly suit for you. You can sit back, relax and enjoy. நம்ம இங்க என்ன பண்றோமோ that will perfectly match for you, will apply for your pace. இல்ல சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐடியாவே இல்லாமல் இருக்கேன் டைரக்ட் டாக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் பார்க்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம் பட் யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் அண்ட் கேர்ஃபுல்னு ஏன்னா நம்ம டேரெக்டாக சம்ஸ் போக போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் எல்லா ப்ரொவிஷன் டீட்டெயில்ஸ் சொல்லி தந்து ஃபுல் கிளாஸ் மாதிரி பண்ண போகிறது இல்லை இங்கே நம்ம சம்ஸ் மூலியமாக ப்ரொவிஷன்ஸ் படிக்க போகிறோம் ஸோ யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் திஸ் பட் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் அட்டென்டிவ் அண்ட் கேர்ஃபுல் டியூரிங் தீஸ் லெக்சர்ஸ் ஸோ வில் டைரக்ட்லி ஸ்டார்ட் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் நான் எங்கே போய் பார்க்கறதுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வில் ஹாவ் அ லிங்க் அந்த லிங்க்ல இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னு அப்போ டைரக்டாக போகலாம் கொஸ்டின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் ராக்கி இஸ் அன் எம்ப்ளாயி இன் அ private company. She receives following medical benefits from the company during the previous year 25-26. Right. அப்போ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர் ஹாஸ் கிவன் சம் மெடிக்கல் பர்க்விசைட்ஸ் டு த எம்ப்ளாயி. அப்போ இந்த சம் பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் யூ ஷுட் பி ஆல்ரெடி நோயிங்னா எம்ப்ளாய்க்கு எந்த ஃபார்ம்ல பெனிஃபிட் கொடுத்தாலும் கேஷ்ல கொடுத்தாலும் சரி கையில் கொடுத்தாலும் சரி கோல்டு எனி ஃபார்ம் இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். இட்ஸ் நெவர் எக்ஸம்ட் அன்லெஸ் அண்ட் இட் ஸ்பெசிஃபிக்கலி எக்ஸம்ட். அப்போ எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இந்த பெனிஃபிட் எக்ஸம்ட்பா அப்படின்னு சொல்றாங்களோ அது மட்டும் தான் எக்ஸாம்டா இருக்கும் மற்ற எல்லாமே டாக்ஸபிள். இப்போ மெடிக்கல் பெனிஃபிட் கொடுத்தாலும் மெடிக்கல் பெனிஃபிட்னா என்ன எம்ப்ளாய்க்கு உடம்பு சரியில்லை எம்ப்ளாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் பில் எம்ப்ளாயர் பே பண்ணுறானாமா எம்ப்ளாயர் பே பண்ணுறான் அப்போ தட் இஸ் எ பெனிஃபிட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி இல்லை என் பில்லு இன்னொருத்தன் கட்டுறான் இல்லை இப்போ அந்த லெட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் பில் 1 lakh இருக்குன்னா தட் 1 lakh இஸ் த பெனிஃபிட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி அண்ட் இட் இஸ் டாக்ஸபிள் ஆல்வேஸ் டாக்ஸபிள். எப்போவுமே டாக்ஸபிளா சார் அதான் சொல்லி தர போகிறேன். ஆல்வேஸ் டாக்ஸபிள் எக்ஸெப்ட் அந்த எம்ப்ளாயி போய் அட்மிட் ஆனல உடம்பு சரியில்லைன்னு அது ஜிஆர்இ ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அப்போ மட்டும் இந்த பில் எக்ஸம்டா இருக்கும். எப்படி 1 lakh இஸ் த மெடிக்கல் பில் யாரு பே பண்றா எம்ப்ளாயர் பே பண்றான் அட்மிட் ஆயிருக்கிறது யாரு எம்ப்ளாயி. இப்போ இந்த 1 lakh இஸ் த பெனிஃபிட் டு எம்ப்ளாயி இன்னொருத்தன் பே பண்ணியிருக்கான்னு எப்போவுமே டாக்ஸபிள். எக்ஸம்டா இருக்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஹேஸ் டு பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் ஆர் எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல். இந்த 3 ஹாஸ்பிட்டல் எதில் அட்மிட் ஆயிருந்தாலுமே தட் பெனிஃபிட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி வில் பி எக்ஸம்ட். ஸோ ரிமெம்பரிங் திஸ் வில் ஸ்டார்ட் வித் சம். அண்ட் யார் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம் இந்த இடத்துல எம்ப்ளாயி அட்மிட் ஆனால் மட்டும்தான் எக்ஸம்ட் ஆனா எம்ப்ளாயி அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி இந்த 2 பேர்த்துல யாரும் அட்மிட் ஆகலாம். ஃபேமிலியில் யாரும் சார் சித்தப்பா பெரியப்பா கொள்ளுத்தத்தா யாரும் அட்மிட் ஆகலாமா இல்லை. ஃபேமிலி நம்ம 2ஆ பிரிக்கிறோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபேமிலி போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி அண்ட் ப்ரீ மேரிட்டல் ஃபேமிலின்னு. போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி யார் அட்மிட் ஆகலாம்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தில் யார் இருப்பா ஸ்பௌஸ் சில்ட்ரன் அண்ட் அஃப்கோர்ஸ் செல்ஃப் அவரே இருப்பார். இந்த 3 பேர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் எப்படி இருந்தாலும் போய் அட்மிட் ஆகலாம். எப்படி இருந்தாலும் இட் வில் பி எக்ஸம்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்மிட் ஆகலாம் இல்லை பே பண்ணுறது யாரு எம்ப்ளாயர். போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி இருக்கவங்க டிபெண்டாகவும் இருக்கலாம் இண்டிபெண்டாகவும் இருக்கலாம் இட்ஸ் ஓகே. பட் ப்ரீ மேரிட்டல் ஃபேமிலியில் யார் யார் இருப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பத்தில் யார் இருந்திருப்பா பேரண்ட்ஸு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன் இவங்களை மட்டும் தனியாக வச்சுருக்கோம்னா ப்ரீ மேரிட்டல் ஃபேமிலியில் இருக்காங்க தட் இஸ் இந்த 3 பேரும் டிபெண்டா இருந்தா மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும் இண்டிபெண்டா இருந்தா எக்ஸம்ஷன் கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இப்போ இதை பேஸ் பண்ணி வி வில் ஒர்க் அவுட் திஸ் சம். மிஸ் ராக்கி an employee
in a private company இந்த பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்ன பெனிஃபிட்ஸ்? ஃபர்ஸ்ட், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு பை மிஸ் ராக்கி. இப்போ மிஸ் ராக்கிக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் செலவாயிருக்கு, ஆனால் பில்லு பே பண்ணது யாரு? எம்ப்ளாயர். விச் மீன்ஸ் ராக்கி இஸ் ரிசீவிங் எ பெனிஃபிட். இப்போ இது டாக்ஸபிளா நாட் டாக்ஸபிளான்னு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆன் ட்ரீட்மெண்ட் ஆன் ஹர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் டாட்டர் இன் அ பிரைவேட் கிளினிக். ஓகே, ஸோ self-employed daughter. What did we study about daughter? Daughter admit ஆகலாமா? Daughter is family, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ daughter is okay, அட்மிட் பண்ணியிருக்கலாம், எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனால் எந்த கிளினிக்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க? பிரைவேட். என்ன படித்தோம்? ஜிஆர்இல இருந்தால் மட்டும் தான் நாட் டாக்ஸபிள், வேற எந்த ஹாஸ்பிட்டல் டாக்ஸபிள்னு பேசணும் இல்லை. அப்போ பிரைவேட் கிளினிக்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 4000 டாக்ஸபிளா நான் டாக்ஸபிளான்னு கேட்டால் 4000 இஸ் டாக்ஸபிள். பிகாஸ் ஃபேமிலி ஓகே, டாட்டர் இஸ் ஃபேமிலி, டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் எப்படி இருக்கலாம். பட் ஜிஆர்இ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கணும்ல, அட்மிட் பண்ணல. எந்த மெடிக்கல் பர்பஸ் கொஸ்டின் இருந்தாலும் ஆஸ் 2 questions, சிம்பிள் 2 questions. ஃபர்ஸ்ட், ஜிஆர்இ ஹாஸ்பிட்டலா? ஓகே. செகண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும், நம்ம படித்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும். ஜிஆர்இ ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கணும், நம்ம படித்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனால் நாட் டாக்ஸபிள், டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ரெண்டில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனால் கூட இட் வில் பி டாக்ஸபிள். அப்போ இந்த கேஸில் ஜிஆர்இ ஹாஸ்பிட்டல் சாட்டிஸ்ஃபை ஆகலை, பிரைவேட் கிளினிக்ல அட்மிட் பண்ணிட்டாங்க, அதனால இட் இஸ் டாக்ஸபிள். செகண்ட், ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் பை ஃபேமிலி டாக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஹர் செல்ஃப் அவங்களே ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, ஓகேவா? இட் இஸ் ஓகே. செல்ஃபு, ஸ்பௌஸு, சில்ட்ரன் தாராளமாக அட்மிட் ஆகலாம், அதுக்கு எக்ஸாம் நான் டாக்ஸபிள். பட் ஃபேமிலி டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணும்? ஜிஆர்இ. ஃபேமிலி டாக்டர் ஜிஆர்இ இல்லை, கவர்மெண்ட் இல்லை, ரெக்கக்னைஸ்டும் இல்லை, எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டலும் இல்லை. அப்போ மிஸ் ஆகிடுச்சு. அப்போ டாக்ஸபிளா நான் டாக்ஸபிளா? டாக்ஸபிள். ஏன்னா போத் கண்டிஷன்ஸ் ஹேவ் டு பி சாட்டிஸ்ஃபைடு. மூணாவது, ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் மதர் இன் லா டிபெண்டன்ட் ஆன் ஹர் இன் அ நர்சிங் ஹோம். எப்போ போல 2 questions. மதர் இன் லா யார்? மதர் இன் லா மாமியார். மாமியார் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்களா என்ன? போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி, செல்ஃப், ஸ்பௌஸ், சில்ட்ரன், மாமியார் இல்லை. ப்ரீ மேரிட்டல் ஃபேமிலியில் மாமியாரே இருக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல மதர் இன் லா இஸ் நாட் ஓகே, ஃபேமிலி மெம்பரே இல்லை. இங்கே கன்க்ளூட் பண்ணிடலாம் இட் இஸ் டாக்ஸபிள்னு. செகண்ட் கண்டிஷன் அடி வாங்கியிருப்பார், நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம் இஸ் நாட் ஜிஆர்இ. அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், ரெண்டுமே ஆகலை, டெஃபினெட்லி டாக்ஸபிள். ஸோ டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, இருந்துட்டு போ. நமக்கு மதர் டிபெண்டண்டாக இருக்கணும், மதர் இன் லா எப்படி இருந்தாலும் இட் இஸ் டாக்ஸபிள் தான். அடுத்து, பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஆன் மெடிக்ளைம் பாலிசி டேக்கன் ஆன் ஹர் ஹெல்த். என்ன சார் இது புதுசாக இருக்குது லிஸ்ட்லேயே இல்லாமல்? திஸ் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பா, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐ டீச் யூ ஒன் லாஜிக் ஹியர். இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். சேலரியில இந்த லாஜிக் வரும், பிஜிபிபியில் இதே லாஜிக் வரும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுது இந்தியாவிலே ரொம்ப அதிகமாகிற எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ மட்டும் இன்சூரன்ஸ் போடாமல் விட்டேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் தான் பர்டன் தரப்போற. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணிடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு உன் எம்ப்ளாயர் உனக்கு பே பண்ணாலுமே நான் உனக்கு எக்ஸம்ஷன் தரேன், டேக்ஸ் கட்ட வேணாம். ஸோ இந்த இடத்துல மெடிக்ளைம் பாலிசி மீன்ஸ் சிம்பிளி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ உன்னோட எம்ப்ளாயியோட ஹெல்த் இன்சூரன்ஸ் யார் பே பண்றா? எம்ப்ளாயர் பே பண்றான், பெர்க்விசைட், பர்சனல் பெனிஃபிட் கிடைக்குது. டாக்ஸபிளா எக்ஸம்டானா இட் இஸ் எக்ஸம்ட், டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. பிகாஸ் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுங்க, அப்போ தான் கவர்மெண்ட் மேலே பேர்டன் குறையும், நாளைக்கு செலவுனா கவர்மெண்ட் நிற்க மாட்டீங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் உன் எம்ப்ளாயர் போட்டால் பெனிஃபிட் இருக்குதான், பட் டாக்ஸபிளா நான் டாக்ஸபிளான்னு கேட்டால் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஸோ இந்த இடத்துல ஜிஆர்இ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் சரி, ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, ஹெல்த் ஸ்பெல்லிங் HEALTH, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, ஆல் ஆஃப் திஸ் இஸ் நாட் டாக்ஸபிள். அடுத்து போவோம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரீஇம்பர்ஸ்ட் ஆன் ஹர் சன்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட், சன் ஃபேமிலியா? எஸ். போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி, டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்போ ஓகே, ஃபேமிலி கண்டிஷன் கவர் ஆயிருச்சு. செகண்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பர்ஃபெக்ட், ஜிஆர்இ கவர் ஆயிருச்சு. அப்போ போத் கண்டிஷன்ஸ் ஆர் கவர்ட், அப்போ இட் இஸ் நாட் taxable. இந்த 5,000க்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் will not be added to the income of the assessee. இதை 0 போட்டுடலாம். அடுத்து,
expenses incurred by company on treatment of her minor son abroad. என்ன சார் புது ப்ரொவிஷன் அப்ராட் நீங்கள் சொல்லித்தரலையே, இதான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த ஜிஆர்இ ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, all that is applicable only if the patient is admitted inside India. If the patient or employee is going outside India for treatment, separate provisions will apply. Act என்ன சொல்லுது, ஃபாரின் போறனா உன் எம்ப்ளாயர் தான் பில்லு பே பண்றான், அதுதான் நம்ம பர்க் விசைட்னு சொல்றோம். உனக்கு 3 பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கான். என்ன 3 பெனிஃபிட்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் ஸ்டே, பெனிஃபிட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் டிராவல். ஸ்டேனா அந்த இப்போ சிங்கப்பூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஜென்ரல் நம்ம வந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கான்னு போவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அங்கே போய் தங்கணும் இல்லை, பேஷண்ட்டும் ஒரு கூட போகிற அட்டண்டன்ட்டும் தங்கணும் இல்லை, அப்போ அந்த பில்லை எம்ப்ளாயர் பே பண்ணுறான். ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல் செலவு, அங்கே அதாவது ட்ரீட்மெண்ட் செலவு, மருந்து செலவு, ஆப்ரேஷன் செலவு எல்லாமே. இப்போ இந்த ரெண்டும் எவ்வளோக்கு எக்ஸம்னா, எக்ஸம்ட் அப் டு லிமிட் ஸ்பெசிஃபைடு பை ஆர்பிஐ. ஆர்பிஐ எவ்வளோ சொல்கிறாங்களோ until that amount will be exempt. லெட்ஸ் சே ரெண்டுக்கும் சேர்த்து, ஸ்டேக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சேர்த்து 3 lakh rupees ஆகுது. தட் இஸ் பெய்டு பை எம்ப்ளாயர். உன் செலவும் எம்ப்ளாயர் பே பண்ணிட்டான், அப்போ உனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 3 lakhs. அப்போ கொஸ்டினில் கொடுப்பாங்க ஆர்பிஐ ஸ்பெசிஃபை பண்ண லிமிட் எவ்வளோன்னு. லெஸ் லிமிட் ஸ்பெசிஃபைடு பை ஆர்பிஐ. லெட்ஸ் சே ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு, 2,50,000 வரைக்கும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் they will give this figure. கொஸ்டின் they given 2,50,000 வரைக்கும் எக்ஸாம்ட். அப்போ எக்ஸஸ் எவ்வளோ இருக்கு, ஆர்பிஐ சொன்னதுக்கு மேலே ஸ்பெண்ட் 50,000 rupeesல. ஒன்லி திஸ் 50,000 வில் பி taxable perquisite. எப்படி, ஸ்டேக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் திஸ் இஸ் த லிமிட். இதுவே ட்ராவல்னா என்ன, ஃப்ளைட் டிக்கெட்டு, நீ சிங்கப்பூர் போகிறதுக்கும் எம்ப்ளாயர் டிக்கெட் எடுத்து தரான், டிக்கெட் 1 லட்ச ரூபா வருது, taxable exempt சார். சிம்பிள் லாஜிக், டிஃப்ரெண்ட் லாஜிக். இஃப் யூ ஆர் ரிச்னா it is taxable. If employee is poor na, it is exempt. In a rich poor, how to find whether a person is rich, poor or rich na? Gross total income 8 lakhs ku mela poguduna, you are rich. If gross total income within 8 lakhs irukna, you are poor. So you will have to first find whether that person has a gross total income exceeding 8 lakhs or within 8 lakhs. அப்போ அதை கண்டுபிடிச்சி gross total income is within 8 lakhsனா, ஃப்ளைட் டிக்கெட் எத்தனை ரூபாய்க்கு எடுத்திருந்தாலுமே, ஃப்ளைட் டிக்கெட் 10 லட்ச ரூபாய்க்கு 15 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாலும் சரி, that entire amount will be exempt. Exempt if employee is poor. Poorனா என்ன, gross total income is within 8 lakhs ஆக இருந்தால் that amount will be exempt. That is all you have to remember. If you want to formally see this, sir, இதெல்லாம் எனக்கு ப்ராப்பர் இடத்துல காமிங்கன்னு கேட்டேன்னா I'll show you. Wait. Yeah. This is the provision. If you want, you can take a screenshot of it and keep it now. இதெல்லாம் ஏன் சார் இப்போ இப்படி சொல்லி தரலன்னா, இதெல்லாமே in detail we will discussing in our full course lecture. இப்போ we are focusing only on the sums இந்த இடத்துல. Right. ஸோ எம்ப்ளாயர் எவ்வளோ காசு கட்டுறான், 1,05,000 எதுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸ்டேக்கு 1,20,000. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து, ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்டேக்கும் சேர்த்து எவ்வளோ பே பண்ணியிருக்கான், 1,05,000 + 1,25,000 போட்டா 2,25,000 வருமா. 1,05,000 + 1,20,000 2,25,000 வருதா. அப்போ திஸ் இஸ் த benefit received by employee. Benefit received by employee. Benefit தான் நம்ம ஜென்ரலாக பர்க்விசைட் சொல்லுவோம். பட் என்ன பண்ணிக்குவீங்க, ஆர்பிஐ லிமிட் சொல்லியிருக்குல்ல, லிமிட் பை ஆர்பிஐ. லிமிட் எவ்வளோமா, 2 lakh rupees is the limit. சரி, இப்போ எக்ஸ்பென்ஸ் 2 எக்ஸ்பென்ஸ் இருக்கு, லிமிட் ஒன்று தான் இருக்குன்னா, ஆல்வேஸ் அசியூம் த லிமிட் இஸ் ஃபார் போத் ஸ்டே அண்ட் இன்னொன்று ட்ரீட்மெண்ட். ரெண்டுக்கும் சேர்த்தா லிமிட் கொடுப்பாங்க கொஸ்டினில் ஜென்ரலாக. ஸோ இந்த இடத்துல 2 ஆட் பண்ணால் 2,25,000 வருது, லிமிட் 2 lakh. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸ் இஸ் 25,000ல. திஸ் 25,000 இஸ் taxable perquisite. ஓகேவா. ஸோ இதில் ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கல, ஃப்ளைட் டிக்கெட் அந்த பெனிஃபிட் ஆஃப் ட்ராவல்
அதை கொடுத்து என்ன பண்ணியிருப்போம், கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபிகரை வச்சு அவன் ரிச்சா பூரான்னு கண்டுபிடிச்சிருப்போம். ரிச்சா இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லி டாக்ஸபிள், பூரா இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்ட். ஸோ இப்போ இது ப்ரெசென்ட் எப்படி சார் பண்ணுறதுன்னா, question, let's see the question. இங்கே they have asked you to examine the taxability, which means அவங்க sum கேட்கல, they have asked you to explain. அப்போ for every single point நீ explanation எப்படி கொடுத்துருக்கணும்னா, first point, reimbursement of following medical expenses incurred by Mr. Aki on treatment of self-employed daughter in a private clinic இருக்குல்ல, you will have to check both conditions. You will have to write about both conditions. First in a condition, of a self-employed daughter. Daughter is covered within the definition of family, so it is allowed. But treatment is given in a private clinic in the இடத்துல. Treatment has to be given in a GRE hospital, government hospital, recognized hospital or employee's own hospital. Since second criteria is not satisfied. Since second criteria is not satisfied, it is taxable. This is how you will have to explain. Let it be a concept sum or explanation sum. Explanations carry marks in exam. So the summa கேட்டாலும் சரி, என்னவா கேட்டாலும் சரி, you will have to write the explanation why it is taxable or exempt. And keep it very short. Keep it within 1 line or maximum 1.5 line, but you have to write. You will have to write note for every single point in your taxation paper, be it direct tax or be it indirect tax. So I will show you the answer for this. You can have 30 seconds. We can take a screenshot if you want. இந்த கொஸ்டின்ல சம்மா கேட்கல, அவங்க என்னவா கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷனா கேட்டதுனால திஸ் இஸ் பிரிஸ்கிரைப்ட் ஆன்சர். இதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. டாக்ஸேஷன்ல யூ ஹேவ் அ ஸ்லைட் லீனியன்சி. ஆடிட்ல they will expect 100% similar language with the book. But taxationல as long as you're clear with the concepts and you're okay with the keywords na, you can slightly write the answers in your own way, in your own presentation. So keep yourself conceptually strong, and explanations you are allowed to have go with a slight bit of leniency. Answer பார்த்துக்கும். Now we'll move to the second question. Mr. Balaji, employed as production manager in Beta Limited, furnishes you the following information for the year under 31st March 2026. Okay, basic salary up to 31st October was 50,000 per month. Basic salary from 1st November is 60,000, which means November மாசத்துல he is getting an increment of 10 rupees. சந்தோஷமா வாங்கிட்டோம். Salary is due and paid on the last date of every month. Okay. DA, dearness allowance is 40% of basic salary. So whatever your basic salary for the entire year is, adila we'll do into 40%. DA vandrum. Bonus equal to 1 month salary paid in October 2025 on basic plus DA. Applicable for October மாசத்தோட salary. இது தேவையில்லை யோசிக்கணும், பட் யூ கேன் கோரிலேட் தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாசத்துல they have no other reason to give bonus. போனஸ் அக்டோபர் மாசம் சம்பளம் என்ன இருந்திருக்கோ அதே எக்ஸ்ட்ராவா ஒரு மாசம் சம்பளத்தை போனஸா தீபாவளி கொடுத்துருக்காங்கன்னு. டாக்ஸபிள் எக்ஸம்டா போனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஃபார்ம்ல எந்த டேட்ல காசு வாங்கினாலும் காசு வந்தா டாக்ஸபிள், இன்கம் வந்தா டாக்ஸபிள். எந்த ஃபார்ம்ல பெனிஃபிட் வரட்டும், எப்ப வேணாலும் வரட்டும். தீபாவளி பொங்கல் டசன்ட் மேட்டர். எம்ப்ளாயர் காசு தராங்கல்ல, எம்ப்ளாயர் பெனிஃபிட் தராங்கல்ல, எம்ப்ளாயர் பெனிஃபிட் கொடுத்தா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். டாக்ஸபிள் இன்கம். Contribution of employer to RPF of the employer at 16% of basic salary. So PF பணம் போட்டிருக்கான், 16% of basic calculate பண்ணிக்கலாம். Professional tax paid 2,500, of which 2,000 was paid by the employer. Professional tax என்ன பண்ணுவோம், ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் எடுப்போம், கீழே செக்ஷன் 16ல கிராஸ் சேலரி போடுற டிரெக்ஷன் எடுப்போம். பட் இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர். ஆமா, எம்ப்ளாயி பண்ண வேண்டிய பேமெண்ட்டை எம்ப்ளாயி பண்ணியிருக்கான். பர்க்விசைட், we have a perquisite here. அப்போ ஃபர்ஸ்ட் இன்கம்ல ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுவோம், டிடக்ஷன்ல we will subtract. Facility of laptop and computer was provided to Balaji for both official and personal use. Cost of laptop, computer were acquired by the company on 1/12/2025. Think.
லேப்டாப் கொடுத்துருக்காங்க, டாக்ஸபிளா நான் டாக்ஸபிளா? எந்த பெனிஃபிட் கொடுத்தாலும் டாக்ஸபிள் சொல்லியிருக்கேன். அப்போ லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் ப்ரொவிஷன் படிச்சிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க நான் சம் போகிறதுக்குள்ள. மோட்டார் கார் ஓன்டு பை எம்ப்ளாயர், மோட்டார் கார் கொடுத்துருக்காங்களா, பேசிக்கலாம் என்ன ப்ரொவிஷன் அப்ளை ஆகும்னு. அடுத்து லீவ் டிராவல் கன்செஷன். லீவ் டிராவல் கன்செஷன்னா என்ன? எம்ப்ளாயரை ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் டூர் போங்கன்னு கம்பெனியை காசு கொடுத்து அனுப்பியிருக்கு. டாக்ஸபிள் எக்ஸம்டா? தேர் இஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 clause 5ல we will discuss சம் போடும்போது. என்ன கேட்குறாங்க? கம்ப்யூட் த salary income chargeable to tax in the hands of Mr. Balaji for assessment year 26 and 27. Okay, we'll start the question. Where is my note? Here it is. Can I have split screen here? Yes. Right. I've displayed the question here in minimize size. If you are not comfortable viewing it, please use and the PDF இருக்குல்ல, இந்த PDF சைடில் you can use it from another device. Right. We'll start with the question. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்யூட் சேலரி இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஸோ சேலரிங்கிற பேரில் எம்ப்ளாயர் என்னெல்லாம் டேக்ஸ், எம்ப்ளாயி என்னெல்லாம் டேக்ஸ் கட்டணுமோ அதெல்லாம் கேட்குறாங்கன்னு. ரிமெம்பர், வி டோன்ட் ஹேவ் இன்கம் டேக்ஸ் இஸ் நாட் அ ஃபார்மேட் ட்ரிவன் பேப்பர். இந்த ஃபார்மேட்டில் போனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்மேட் இஸ் வெரி சிம்பிள், கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஆர் ஆடிங் ஆல் யுவர் இன்கம்ஸ், அவ்வளோதான். அந்த எம்ப்ளாய்க்கு அந்த பர்சன், இன்கம் ஏர்னிங் பர்சனுக்கு என்னெல்லாம் இன்கம் இருக்கோ, யூ ஆர் டிராயிங் 2 lines அண்ட் ஆடிங் ஆல் த இன்கம்ஸ், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சேலரி கேட்டிருக்காங்களா? salary of Mr. what is his good name? Mr. Balaji for assessment year 2026 and 27. 2026 and 27. இவ்வளோதான் ஃபார்மேட். இப்போ இதில் 3 ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். ஃபர்ஸ்ட், வாட் ஆர் யூ கால்குலேட்டிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ, இந்த கொஸ்டினில் சேலரி கேட்டிருக்காங்க, we have written salary. கொஸ்டினில் டோட்டல் இன்கம் கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் இன்கம் எழுதியிருப்போம். நம்பர் 2, ஃபார் ஹூம், யாருக்கு கால்குலேட் பண்ணுறோம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த அசஸின். தேர்ட் இன்ஃபர்மேஷன், வென், வாட் பீரியட். ஆல்வேஸ் யூஸ் அசஸ்மெண்ட் இயர் ஹெட்டிங்கில். ப்ரீவியஸ் இயர் எழுத வேணாம், யூ கேன் ரைட் போத், பட் கண்டிப்பாக அசஸ்மெண்ட் இயர்ங்கிற வார்த்தை இருந்தாகணும். தீஸ் 3 pieces ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹேவ் டு பி மேண்டேட்லி தேர் இன் யோர் ஆல் சம்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ஈவன் ஜிஎஸ்டி. ரைட். அடுத்து உள்ள என்ன எழுதணும்? பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் அண்ட் அமௌண்ட். யூ கேன் யூஸ் 2 columns 3 columns as per your convenience. மார்க் இதுக்கு வரது போகலாம் இல்லை. பெரிய சம்மா இருந்தால் 3 columns, சின்ன சம்மா இருந்தால் 2 columns. தட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யர் கன்வீனியன்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர், கரன்சி இஸ் மேண்டேட்ரி. கரன்சி போட்டால் 1 மார்க் வராது, பட் கரன்சி போடலன்னா யூ கெட் -1 mark. 1 mark மைனஸ் ஆகும் ஃப்ரம் எவ்ரி சம். ஸோ இன் ஆல் நியூமெரிக்கல் பேப்பர்ஸ் ரிமெம்பர் டு புட் கரன்சி. இன் ருபீஸுங்கிறது போட மறக்காதீங்க. இப்போ நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வந்தேன். ஃபர்ஸ்ட்டு பேசிக் சேலரி அப் டு 31st March 2010 50,000 per month. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் இஸ் பேசிக் சேலரி. எப்போத்துலேருந்து? 1st April 25லேருந்து எப்போ வரைக்கும் இன்க்ரிமெண்ட்? 31st October 2025 வரைக்கும். ஒரு மாதம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு? 50,000 rupees. இன்ட்டு எவ்வளோ மந்த்ஸ் இந்த சம்பளம் வாங்கியிருக்காரு? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நவம்பர் இல்லை, அக்டோபர் வரைக்கும் தான். அப்போ தேர் ஆர் ஒன்லி 7 months. தட் இஸ் 7 months 50,000 வாங்கியிருக்காருல்ல. அப்போ 50,000 into 7 months you will get 3,50,000. ஓகே. அண்ட் அடுத்து 1st November 25லேருந்து இயர் எண்டு 31st March 2000. ஏன் சார் மார்ச் எடுக்கிறீங்க? பிகாஸ் இன்கம் டேக்ஸ் நம்ம ஒரு வருஷம் தான் கால்குலேட் பண்ணுவோம். 1st Aprilலேருந்து 31st மார்ச் வரைக்கும் என்ன இன்கம் சம்பாரிச்சிருக்காரோ அதுக்கு தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஃப்ரம் 1st April until 31st March. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு? 60,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்காரா? 60,000 into 8, 9, 10, 11, 12 5 months. அதாவது நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும். நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். There are 5 months. அப்போ 60 into 5, 60,000 into 5 months. You will get 3 lakh rupees.
அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் your answer will be 6,50,000 rupees total basic salary. அடுத்த adjustment போவோம். Dearness allowance is 40% of basic. அப்போ number 2 dearness allowance is 40% of basic. ஆமா basic எவ்வளோ 6,50,000 அந்த 6,50,000ல 40% multiply பண்ணா 6,50,000 into 40% will give you 2,60,000. என்ன பேசிக் இருக்கோ பேசிக் சேலரி இருக்கோ அது மேலே அப்படியே என்ன அப்ளை பண்ணிட்டோம் 40% அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன போனஸ் ஈக்குவல் டு 1 month salary. அப்போ போனஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. paid in October 2025 on basic plus DA applicable for that month. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன போனஸ் அக்டோபர் மாதம் கொடுத்துருக்காங்க அந்த மாதம் சேலரி எவ்வளவோ பேசிக் ப்ளஸ் டிஏ ஆட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ அக்டோபர் மாதத்தோட பேசிக் எவ்வளோனா 50 60 எது நவம்பர் 1 தானே இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. அப்போ அக்டோபர் கடைசி நாள் வரைக்கும் சம்பளம் எவ்வளோதான் இட் இஸ் 50,000 1 month salary ப்ளஸ் அந்த மாதத்தோட டிஏ எப்படி முடிக்கிறது 40% ஆஃப் பேசிக் தானே. இப்போ பேசிக் வாஸ் 50,000 இன்டூ 40% போட்டால் எவ்வளோ வருது யூ வில் கெட் 20,000 ஐ கெஸ் 20,000 rupees. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போனஸ் இஸ் 70,000 rupees. அண்ட் ரிமெம்பர் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் அபவுட் போனஸ் அக்ரூவான டாக்ஸபிளில் எப்போ ரிசீவ் பண்ணுறையோ எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறையோ அப்போ தான் டாக்ஸபிளாக இருக்கும். நார்மலாக சேலரி டியூ ஆர் ரிசிப்ட் விச் இஸ் ஏர்லியர் ரெண்டில் எது நடந்தாலும் இன்கம் ஆட் பண்ணிடுவோம். ஆனால் போனஸ் மட்டும் அக்ரூவான பார்த்தாது என்ன இருக்கணும் காசு வந்திருக்கணும். இங்கே போனஸ் அக்டோபரில் வந்துருச்சு அதெல்லாம் இன்கம் ஆட் பண்ணி டாக்ஸ் போடுறோம். அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயர் டு ஆர்பிஎஃப் அக்கௌண்ட் RPF account of employer at 16% of basic salary. So PF ல பணம் போட்டிருக்கான் எம்ப்ளாயர். அஃப்கோர்ஸ் ஏன் PF அக்கௌண்ட்ல எம்ப்ளாயர் காசு போட்டிருக்கானா இட் இஸ் இன்கம் ஃபார் மீ இல்லை I'll have to pay tax on it. So what will I do? Employers contribution to RPF எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் 16% of பேசிக்கா சொல்லியிருக்காங்க பேசிக் சொல்லியிருக்காங்களா மை பேசிக் வாஸ் மேலே கண்டுபிடிச்சிருந்தேன்ல 6,50,000. ஸோ அந்த 6,50,000ல 16% கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கால்குலேட் பண்ணேன் 6,15,000 into 16% போட்டால் ஐ வில் கெட் 1,04,000 rupees. 1,04,000 rupees he has given me. எனக்கு காசு கொடுத்துருக்கான். சார் இது ஃபுல்லி டாக்ஸபிளா இல்லை. Section 1011, 1012, we have an exemption. I will have to check the section number again, but we have an exemption. என்ன சார் exemption? RPFல employers contribution போட்டா less, it is exempt up to 12% of basic plus DA in terms plus commission as a percentage of turnover. இந்த மூணிங்க ஆட் பண்ணி அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதில் 12% will be exemptன்னு. அப்போ இது இங்கே சார் போய் பார்க்குறது வில் கோ டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போகிறேன். அதில் போயிட்டு நான் மூணையும் ஆட் பண்ணுறேன் பேசிக் டிஏ இன் டேர்ம்ஸு அண்ட் கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ண போகிறேன். கொஸ்டினில் போய் பார்க்குறேன் பேசிக் எவ்வளோ இருக்கா இருக்குது 6,50,000 இருக்குது 6,50,000. டிஏ இன் டேர்ம்ஸ் வேணும். டிஏ இன் டேர்ம்ஸ்னால் என்ன சார் அதை நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்டாக அது பெரிய கதை. பட் இப்போதைக்கு கொஸ்டினில் டிஏ ப்ராக்கெட்டில் இன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேலரி கொடுத்துருக்கலாம் ப்ராக்கெட்டில் ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கணும் இன் டேர்ம்ஸுங்கிற மாதிரி. அப்படி எழுதியிருந்தாலும் இட் இஸ் டிஏ இன் டேர்ம்ஸ். இட் இஸ் சிம்பிளாக சொன்னால் இட்ஸ் பெர்மனன்ட் டிஏன்னு வச்சுக்கோ. என் டெம்பரவரி டிஏ அலோவ் பண்ண மாட்டோம். இன் டேர்ம்ஸ்னால் பெர்மனன்ட் டிஏவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல போனேன். இப்போ நம்ம போய் கொஸ்டினில் பார்த்தோம்னா இப்போ டிஏ இன் டேர்ம்ஸா நாட் இன் டேர்ம்ஸானு ஹி ஹஸ் கிவன் dearness allowances 40% of salary. He has not given in terms or not in terms ன்னு. இப்படி இருந்துச்சுன்னா you can make either assumption. in terms அசியூம் பண்ணலாம் நாட் இன் டேர்ம்ஸ்னு அசியூம் பண்ணலாம். இட் இஸ் யுவர் விஷ். பட் முக்கியமான பாயிண்ட் எழுதியிருக்கணும்
வாட் இஸ் யுவர் அசம்ஷன்கிறது எழுதியிருக்கணும். இங்கே we are assuming that எதுவுமே கொடுக்கல கொஸ்டின்ல, நாட் இன் டேர்ம்ஸ் அசியூம் பண்ணுறோம். அப்போ டிஏ இன் டேர்ம்ஸ் வில் பி 0. கொஸ்டின்ல நாட் இன் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கனால we are assuming, we'll have to write that assumption. கீழே எழுதுறேன், டிஏ assumed to be not in terms. கொஸ்டின் வேகா இருக்கு, காலியா இருக்கு, அதனால. ஸோ கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் கொஸ்டின்ல கொடுக்கல. ஹோல் கொஸ்டினும் படிச்சவங்க கமிஷனே இல்லை, கொடுக்கல. அப்போ 6,50,000 we will, நான் கிளாஸ் சும்மா செல்லாமல் என்னென்னு பேர் வச்சு கூப்பிடுவோம்னா பிகாம் டிஏன்னு கூப்பிடுவோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. B stands for basic, commission stands for, com stands for commission, DA is dearness allowance. So BCom DA salary is 6,50,000. இப்போ நான் exempt எவ்வளோ சொன்னேன்? 6,50,000ல 12% will be exempt சொன்னா, அப்போ 6,50,000 into 12% போட்டா you will get 78,000 will be exempt. சம் போகிறேன், இங்கே exempt எவ்வளோனா 78,000 வரைக்கும் exempt, அதில் 12%. அப்போது excess எவ்வளோ வருது? 1,04,000 minus 78,000, 26,000 will be taxable. இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சில்ல? கொடுத்தது was 1,04,000. எக்ஸம்ஷன் நம்ம இப்போ தான் வெளியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம், 12% ஆஃப் பிகாம் டிஏ. அப்போது 70,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 1,04,000 கொடுத்தான். ஜெயிலில் போட மாட்டோம், டேக்ஸ் போடுவோம். எக்ஸ்ட்ராவா சொன்ன லிமிட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்தானோ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டை இன்கமில் ஆட் பண்ணிடுவோம். தட் வில் பி யுவர் டாக்ஸபிள் இன்கம்னா. ரைட்டு. அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு 2,500, ஆஃப் விச் 2,000 வாஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர். ஓகே, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணால் டிடக்ஷன் கிடைக்கும் செக்ஷன் 16ல. பட் இந்த இடத்துல அது எம்ப்ளாயி பே பண்ணால் டிடக்ஷன், இங்கே எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கான்ல. ஸோ என்ன பண்ணுவோம், எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, எனக்கு பெனிஃபிட் கிடைச்சா இன்கம்ல ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர். எனக்காக என் எம்ப்ளாயர் எத்தனை ரூபாய்க்கு பே பண்ணியிருக்கான்? 2,500 மொத்தம். பட் அதில் எம்ப்ளாயர் பே பண்ணது எவ்வளோ தான்? 2,000 தான். ஸோ 2,000 rupees தான் எம்ப்ளாயர் எனக்கு கொடுக்குற பெனிஃபிட். வாட் எவர் இஸ் த பெனிஃபிட் தட் ஐ ரிசீவ், ஐ வில் ஆட் இட் டு த இன்கம் ஆஃப் த அசஸி. அப்போ டிடக்ஷன் எடுக்க மாட்டோமா சார்? எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஃபுல் 2,500 எவ்வளோ பே பண்ணியிருக்கோமா, எவன் பே பண்ணாலும் பரவாயில்ல, ஃபுல் 2,500 will take as deduction கீழே கிராஸ் சேலரிக்கு அப்புறம். அடுத்தது ஃபெசிலிட்டி ஆஃப் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வாஸ் ப்ரொவைட் டு பாலாஜி ஃபார் போத் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் யூஸ். எந்த அசெட் எம்ப்ளாய்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாலும் இட் இஸ் டாக்ஸபிள். எவ்வளோ சார் டாக்ஸபிள்? ஜென்ரலி இட் இஸ் ஆல்வேஸ் 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் அசெட். உன் எம்ப்ளாயர் உனக்கு ஒரு ஏசி கொடுக்குறானா, என்ன பண்ணுவோம்? ஏசி வேல்யூ 1 lakhனா, ஏசியோட காஸ்ட் 1 lakhனா, 1 lakh into 10%, 10,000 will be your taxable income for the year for almost all assets. காருக்கு we have a different provision. கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ கொடுத்தால் இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ்ல. வீட்டுக்கு போய் டெலிகிராம் போய் படம் பாரு, பட் ஸ்டில் ஜென்ரலி யூஸ்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் யூஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ்ல. அதனால கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ டெம்பரவரியா யூஸ் பண்ணிட்டு கொடுப்பா அப்படின்னு கொடுத்தால் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஃபெசிலிட்டி ஆஃப் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர், it is not taxable because income tax has specifically mentioned computer laptop கொடுத்தா it is not taxable perquisite. அதனால டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்பர் 7, மோட்டார் கார் ஓன்டு பை எம்ப்ளாயர். சிசி 1.6 லிட்டர்ஸ்க்கு மேல இருக்கான். ஃபார் போத் அஃபீஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ் ஃப்ரம் 1/11/2025. Repair and running expenses of 45,000 were fully met by the employer. Motor car was self-driven by the employee. கவனிங்க இங்க. அப்போ கார் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கணும்னா, காரில் எனக்கு 2 பெனிஃபிட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டு காரோட ஓனர் யாருன்னு கேட்குறேன். செகண்டு ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் யார் பண்ணுறான்னு கேட்குறேன். தீஸ் 2 questions I should ask. ஸோ கார் ஓனர் இந்த கேஸில் மோட்டார் கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் அவனே கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் யார் பண்ணுறான்? ரிப்பேர் அண்ட் ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 45,000 வேர் ஃபுல்லி பெட் பை த எம்ப்ளாயர். ஸோ போத் பெனிஃபிட்ஸ் ஆர் ஹியர் கிவன் பை த எம்ப்ளாயர்னு.
ரெண்டு பெனிஃபிட்டுமே எனக்கு இங்கே எம்ப்ளாயர் தான் தரான். அப்போ வாட் இஸ் த ப்ரொவிஷன்னா, அடுத்தது போத் பெனிஃபிட்ஸ் ஆர் கிவன் பை த எம்ப்ளாயர்னா, ஸ்மால் காருக்கு வி ஹாவ் அ நம்பர் அண்ட் பிக் காருக்கு வி ஹாவ் அ நம்பர். ஸ்மால் காராக இருந்தால் இன்கம் இஸ் 1800 per month. இதுவே பிக் காராக இருந்தால் இன்கம் இஸ் 2400 per month. எப்படி சார் ஸ்மால் கார் பிக் கார் முடிவு பண்ணுறது? ஸ்மால் கார்னா வித்தின் 1600 cc, பிக் கார்னா மோர் தென் 1600 cc. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மால் காரா பிக் காரா? exceeds 1.6 liters. அப்போது 1.6 litersனா it means 1600 cc. 1 liter 1000 cc. அப்போ ஸ்மால் காரா பிக் காரா? நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்கிறது, பிக் கார். பிக் கார் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆயிருச்சு. அப்போ 2400 per month இஸ் இன்கம்ல ஆக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, அது இனோவா காரா இருக்கலாம், இல்லை ரோல்ஸ் ராய்ஸா இருக்கலாம். 1600 cc மேலே போயிடுச்சுன்னா அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். அவன் கொஸ்டின்ல அவங்க குழப்பம் முயற்சி பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் குமிஞ்சு பாரு, என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவல் ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் 45,000 50,000 என்ன கருமத்தையும் அவன் இன்கர் பண்ணிட்டு போட்டோம், அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். இட் இஸ் ஒன்லி 2400. அவன் 10,000 செலவு பண்ணாலும், 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இன்கம்ல எவ்வளோ ஆட் பண்ணுவோம்? த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 2400 தான் ஆட் பண்ணுவோம்னு. ஸோ 2400 per month இன்டூ எவ்வளோ மந்த்ஸ்? அதனால தான் இங்கே per month எழுதியிருக்கேன். எவ்வளோ மந்த்ஸ் கார் கொடுத்துருக்கான், எப்போ கொடுக்குறானாம்மா? இங்கே போட்டிருக்கா 1st November 2025. அப்போ 1st November தான் கார் கொடுத்துருக்கானா, அந்த டேட்ல தானே பெனிஃபிட் கிடைக்குது. பெனிஃபிட் கிடைக்கிற டேட்ல இருந்தா நம்ம இன்கம் ஆட் பண்ணுவோம். அப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 5 மாதம் தான் கார் கொடுத்துருக்காங்க. அப்போ இட் வில் ஒன்லி பி 2400. அப்போ இதுக்கு பேர் என்ன? மோட்டார் கார் ஃபெசிலிட்டி with running and maintenance expenditure incurred by employer. அதுவும் பெரிய கார் இல்லை, பெரிய கார்னா இட் இஸ் 2400 per month into 5 months, which will be 2400 into 5 months 12,000 rupees. எக்ஸம்ஷன் உள்ள ஒன்றும் இல்லை, ஃபுல்லி டாக்ஸபிள். அந்த டாக்ஸபிள் அமௌண்ட் தான் படித்தோம், 12,000 rupeesன்னு. ரைட்டு, ஸோ வி ஆர் டன். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீட் பண்ணியிருந்தாலும் அமௌண்ட் ஆஃப் இன்கம் இஸ் ஃபிக்ஸ்ட். கொஸ்டினில் இருக்க நம்பரை பார்க்க மாட்டோம், இந்த காருக்கு மட்டும். அடுத்தது லீவ் ட்ராவல் கன்செஷன் given to the employee, his wife and 3 children, 1 daughter aged 7 and twin sons aged 3. Cost of air tickets economy class reimbursed by the employer 30,000 for adults and 45,000 for 3 children. Balaji is eligible for availing exemption this year to the extent permissible by law. Okay, so இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரொவிஷன் என்னன்னா, லீவ் ட்ராவல் கன்செஷன்னா என்ன? எம்ப்ளாயி அவன் ஃபேமிலி கூப்பிட்டு டூர் போகிறான், எம்ப்ளாயர் ஸ்பான்சரிங். எக்ஸம்ஷன் இருக்கா சார்? எக்ஸம்ஷன் இருக்கு. அண்டர் செக்ஷன் 10 clause 5ல யூ ஹேவ் அன் எக்ஸம்ஷன். எவ்வளோ சார் எக்ஸம்ஷன்? எவ்வளோ வேணாலும் டூர் போய்க்கலாமா? எவ்வளோ வேணாலும் போய்க்கோ, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கோ, ஃபுல்லி எக்ஸம்டட், நோ லிமிட் அட் ஆல். there is only one condition. நீ டூர் போகிறல்ல, டூர் போகிறது எந்த மோடில் போகிறன்னு கேட்குறான். ஏரில் போகிற, ஃப்ளைட்டில் போகிறேன்னா எக்ஸம்டட் அப் டு எக்கனாமி கிளாஸ் டிக்கெட்டாமா. எக்கனாமி டிக்கெட் எத்தனை ரூபா இருக்கோ தட் அமௌண்ட் வில் பி எக்ஸம்டட். நீ 10,000 ரூபாய்க்கு போகிற, பட் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் 7,000 rupees. ஸோ எவ்வளோ எக்ஸம்டாக இருக்கும்? 7,000 எக்ஸம்டட், 3,000 taxable. இதுவே அதர் மோட்ஸில் போகிறேன்னா காரில் போய்க்கோ, பைக்கில் போய்க்கோ, ட்ரெயின், பஸ், எனிதிங்கில் போய்க்கோ. அதர் மோட்ஸில் என்ன கேள்வி கேட்குறான்? அதர் மோட்ஸ்னு ஆயிடுச்சு. த கொஸ்டின் இஸ், நீ போகிற ஊருக்கு ட்ரெயின் இருக்கான்னு கேட்குறான், ட்ரெயின் அவைலபிளான்னு கேட்குறான். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ட்ரெயினில் போனேயான்னு கேட்கல, ட்ரெயின் இருக்கான்னு கேட்குறான். ட்ரெயின் இருந்துச்சுன்னா எக்ஸம்ட் அப் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட். ட்ரெயின் இருந்துச்சுன்னா. இதுவே நீ போகிற ஊருக்கு ட்ரெயின் இல்லை, அப்போ அடுத்து என்ன கேட்குறான்? ஆர்பிடி இருக்கான்னு கேட்குறான். அது என்ன சார் ஆர்பிடி? ரெக்கக்னைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் பஸ் இருக்கான்னு கேட்குறான். அப்போ ட்ரெயின் தான் இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸாவது இருக்குன்னா அது எவ்வளோ எக்ஸம்ட்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்
டீலக்ஸ் டிக்கெட் எத்தனையோ அதான் கிளாஸ் பேராம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஏசி பஸ் வச்சுக்கோ. ஏன் அந்த ஏசி பஸ் டிக்கெட் எத்தனை ரூபா இருக்கோ அன்டில் தட் அமௌண்ட் வில் பி எக்ஸம்டட். நீ போகிற ஊருக்கு ட்ரெயினும் இல்லை, ஆர்பிடியும் இல்லைனா கடைசி கொஸ்டின் நீ என்ன எடுத்துப்பியாமா? நன் அவைலபிள், ரெண்டும் இல்லை. அப்படி ஒரு ஊருக்கு போகிற, அப்படி ஒரு ட்ரெயினும் பஸ் இல்லாத ஊருக்கு போகிறேன்னா என்ன எடுத்துக்கலாமாம்மா? அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் காஸ்ட் ஆஃப் சிமிலர் ஜர்னி. அந்த டிக்கெட் எவ்வளோ வருதோ அதைய யூ கேன் டேக் அஸ் எக்ஸம்ஷன். அதாவது நீ போகிற ஊருக்கு லெட்ஸே காரைக்குடிக்கு போகிற, காரைக்குடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினும் பஸ்ஸில்னு வச்சுப்போமே, அப்போ சிமிலர் ஜர்னி வரதா இருக்கான்னு கேட்குறான். சிமிலர் டிஸ்டன்ஸில் வரதா ஊர் இருக்கா? மதுரை இருக்குது. மதுரை டிக்கெட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை யூ கேன் கிளைம் அஸ் எக்ஸம்ஷன். சரி, இப்போ இதுதான் டோட்டல் ப்ரொவிஷனு. இதில் நம்ம ப்ரொவிஷன் என்ன, எதில் போகிறான் நம்மளால்? எதில் போகிறான்? இப்போ ஃப்ளைட்டில் போகிறானா? இப்போ இந்த இடத்துல what is the next point, number 8, leave travel concession. எவ்வளோ இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டு? மொத்தம் அவர் ஒரு ஒய்ஃபு 3 குழந்தைங்க போயிருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து எம்ப்ளாயர் செலவு பண்ணது எவ்வளோ? 30,000 + 45,000. அடல்ட்ஸுக்கு 30,000 எம்ப்ளாயர் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. சில்ட்ரனுக்கு 3 குழந்தைங்க சேர்த்து 45,000. ஃபஸ்ட்டு இன்கம் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிடணும். 45 + 30 எவ்வளோ வரும்? 55, 65, 75. 75,000 செலவு பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ எக்ஸம்டாக இருக்கும்னா லெஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 5 எவ்வளோனா, எந்த ஃப்ளைட்டில் போனால் எக்ஸம்ட்னு சொன்னால் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் அளவுக்கு எக்ஸாம் சொன்னாங்கல்ல. இங்கே அவங்க எந்த ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க? எக்கானாமிக் கிளாஸில் தான் போயிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ஏர் டிக்கெட்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எக்கானாமிக் கிளாஸு. அப்போ ஃபுல் 75,000 எக்கனாமிக் கிளாஸில் போனது. அப்போ ஃபுல் 75,000 எக்ஸம்டா? எஸ், ஃபுல் 75,000 எக்ஸம்டட். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, அப்போ என்ன சார் 10 குழந்தைங்க இருந்தால் 10 குழந்தைங்களும் கூப்பிட்டு போகலாமா? 10 குழந்தை எக்ஸம்டடானா? இல்லை. யார் யாரெல்லாம் டூர் கூப்பிட்டு போனால் எக்ஸம்டட்னா, எம்ப்ளாயி செல்ஃப் போகலாம், ப்ளஸ் ஸ்பௌஸ் போகலாம். இந்த 2 பேருக்கு எக்ஸம்டட். அப்போ குழந்தைங்க கூப்பிட்டு போகலாம். சில்ட்ரன் 2 குழந்தைங்கள தான் கூப்பிட்டு போக முடியும். ஐயோ சார் இந்த கொஸ்டினில் 3 குழந்தைங்க இருக்காங்க. அதான் பாயிண்ட். நார்மலாக 2 குழந்தைங்க தான் கூப்பிட்டு போக முடியும். பட் செகண்ட் பர்த் ட்வின்ஸாக இருந்தால் தட் இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் எம்ப்ளாயி. இல்லை, பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷராக இருக்க முடியாது அல்லது. அப்போ செகண்ட் பர்த் ட்வின்ஸாக இருந்தால் விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்துருச்சு, செகண்ட் பர்த்தில் ட்வின்ஸ் வந்துட்டாங்க, தனித்தனியாக வர முடியல, 2 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. அப்போ எத்தனை குழந்தைங்களை கூப்பிட்டு போய்க்கலாம்? 3 சில்ட்ரனை டூர் கூப்பிட்டு போய்க்கலாம். 3 குழந்தைங்களுக்கு பண்ணுற எக்ஸ்பென்ஸுமே வில் பி எக்ஸம்ட். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 1 daughter age 7, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 7 வயசு, அடுத்த 2 குழந்தைங்க ட்வின்ஸ், மீன்ஸ் செகண்ட் பர்த் ட்வின்ஸா. அப்போ எத்தனை குழந்தை கூப்பிட்டு போகலாம்? 3 குழந்தைங்களும் கூப்பிட்டு போக முடியும். விச் மீன்ஸ் என்டையர் 75,000, இந்த 35,000 இந்த 45,000 ரெண்டுமே எக்ஸம்ட் ஆயிரும். எந்த கண்டிஷனால? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட்டு ஓகே, செகண்ட் ட்வின்ஸாக இருக்காங்க, 3 குழந்தைங்க ஓகே. அப்போ ஃபுல் 75,000 rupees வில் பி எக்ஸம்ட். சரியா? அடுத்து 9th பாயிண்ட். there is no 9th point here. So இந்த இடத்துல we can add up all the salary numbers. ஆட் பண்ணோம்னா ஆன்சர் you will get, ஆட் பண்ணுமா, I guess 10,20,000 rupees. 10,20,000 rupees will be our answer. Sum முடிஞ்சா சார்? இல்லப்பா. This is called as gross salary. And whenever you have a word called gross salary, you will always have a next step. என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். என்ன மைனஸ் பண்ணணும்? டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணணும். லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16. செக்ஷன் 16ல தான் you will have all those deductions. என்ன டிடக்ஷன் இருக்கு? 3 இருக்குப்பா. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், செகண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணி இந்த டிடக்ஷன் எடுத்துக்கலாம். 3வது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் எடுக்க முடியும். இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இப்போ என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸுங்கிற பாரு. இட் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். EA என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். அப்போது ஸ்டாண்ட் டிடக்ஷன் இருக்கா? ஸ்டாண்ட் டிடக்ஷன் எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். எல்லாருமே 50,000 rupees ஸ்டாண்ட் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எவ்ரி ஒன். ஓல்டு ஸ்கீமில், நியூ ஸ்கீமில் 75,000. சம் வரும்போது பார்த்துக்கலாம்.
ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ, யார் பே பண்ணாலும் எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயர் டெக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருந்துச்சா இருக்கு பாரு, பாயிண்ட் நம்பர் 5ல் 2500 டிரெக்ஷன் எடுத்துக்கலாம். சார் 2000 தான் மேலே ஆட் பண்ணீங்க, அது இன்கம்ல ஆட் பண்ணும். எம்ப்ளாயர் எனக்காக கொடுத்த பெனிஃபிட் வாஸ் 2000, இன்கம்ல ஆட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன், எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணினாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். என் எம்ப்ளாயர் ஒரு 2000, நான் ஒரு 500, மொத்தமாக 2500 பே பண்ணோம் இல்லை, எவ்வளோ பே பண்ணாலும் டிரெக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 52,500. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 10,20,000 minus 52,500. 10,20,000 minus 52,500. Your answer will be 9,67,500. இதுக்கு என்ன பேர் இருக்கலாம், நெட் சேலரி வைக்கலாமா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஹெட்டோட அல்டிமேட் ஃபிகர் வருதுன்னா அதுக்கு நம்ம அந்த ஹெட்டோட பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வி கேன் கால் திஸ் அஸ் taxable income from salary. ஏன்னா இந்த ஹெட் பேர் salary, அதனால் இட் இஸ் taxable income from salary-ன்னு. ஸோ ஐ வில் ஷோ யூ த ஆன்சர். யூ கேன் எய்தர் pause it, make note of it, or you can take a screenshot. You can do either. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் ஒரு சம் முடிக்கிறேன்ல, if you are sincerely watching into this point na, the chance of you passing your exam is very high because you are committed. ஒரு மணி நேரமாக கமிட்டாக உட்காந்துருக்கு இந்த கிளாஸ் ரூமில், that is seriously appreciable. இவ்வளோ கமிட்டடாக இருக்குன்னா இதுக்கு மேலே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாத. நான் போட்டு முடிச்ச அடுத்த மூமெண்ட் பாஸ் த வீடியோ, ரெஃபர் பண்ணிக்கோ போர்டை, go do the sum on your own. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப அதிகம். ஸோ கையோட போட்டு முடி, do not procrastinate. இப்போ பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காது, பாஸ் பண்ணு போய் போடு. Right. So we'll move on to the next question. Third, Mr. Vishnu is in receipt of following allowances from his employer, Mrs. Exceptional Transport Company Limited. He seeks your advice about taxable quantum of these allowances. Quantum ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா லிமிட்னு அர்த்தம். ஸோ taxable quantum ங்கிற வார்த்தை கேட்குறாங்கன்னா it means they are asking taxable amount. Taxable allowance எவ்வளோன்னு கேட்குறாங்க. Right. One thing you have to remember is all allowances are exempt under section 1014. Section 10 clause 14. அந்த செக்ஷனில் exempt இருந்துச்சுன்னா exempt, அந்த செக்ஷனில் exempt கொடுக்கலன்னா it is always taxable. நீங்கள் டெக்ஸ்ட் புக் யூல் ஹேவ் இட் இன் யுவர் 4th or 5th பேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கும், taxable ஓல்ட் ஸ்கீமு, taxable போத் ரெஜிம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பாக்ஸில் இருந்தால் ஒன்று தான் exempt. அந்த பாக்ஸில் இல்லாத அலவன்ஸ் பார்த்தேன்னா கண்ணை மூடிட்டு என்ன எழுதிடலாம், taxable எழுதிடலாம். ரைட்டு. இப்போ வந்தோம்னா helper allowance 500 per month. He had appointed a helper for 10 months during the previous year to whom he paid 250 per month. Let's do this sum parallelly. So I'm floating window, opening my notebook. So this is your question number 3, yeah? Question number 3, same format, computation of the question. என்ன கேக்குறாங்க, compute what, compute taxable allowance கேக்குறாங்க இல்லையா? So I'm writing computation of taxable allowances of Mr. பேர் என்ன, விஷ்ணு, for assessment year 26-27. இதெல்லாம் ஜென்ரலாக ஒரே லைனில் இருக்கணும், எனக்கு கேப் இல்லாதனால நான் 3 லைனாக பிரித்து எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஒரே லைனில் எழுதிக்கலாம். பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு அண்ட் மறக்காமல் கரன்சி எழுதணும். இன் ருபீஸ் பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக எழுதணும். எக்ஸாம்பிள் டோன்ட் யூஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எனிவேர், ஆல்வேஸ் ரைட் இன் த ஃபுல்லஸ்ட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, வீல் ஸ்டார்ட். ஹெல்பர் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா சார்? இருக்கு சார். ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பர், ஆஃபீஸ் ஹெல்ப்பராக இருந்தால், ஆஃபீஸ் பியூனாக இருந்தால் அது கொடுக்குற அலவன்சஸ் எக்ஸம்டட். ஹெல்ப்பர் அலோவன்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 per month. எவ்வளோ மந்த்ஸுக்கு? அப்பாயிண்டட் ஹெல்ப்பர் ஃபார் 10 months during previous year. இப்போ 500 into 10 போடணுமா சார்? நோ. ரிமெம்பர், நீ அலவன்ஸு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கியோ இல்லையோ, அலவன்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பேமெண்ட்ஸ் ப்ரொவைடட் த்ரூ அவுட் த இயர். ஸோ நீ அப்பாயிண்ட் பண்ணுற மட்டும் தான் தருவானா இல்லை ஹோல் இயர் தந்துடுவான். அப்போ இட் இஸ் நாட் 10, it is 12. நீ அப்பாயிண்ட் பண்ணது 10 மாதம், பட் ஆல் அலவன்சஸ் ஆர் கிவன் த்ரூ அவுட் த இயர். ஸோ 500 into 12, 512 is 60. அப்போ எவ்வளோ வரும்? 6,000 rupees is the amount given to you, less exempt under section 10 clause 14. ஆஃப் அஃபீஷியல் நேச்சருக்காக எந்த அலவன்ஸ் கொடுத்தாலுமே லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். எக்ஸம்ட் எவ்வளோனா, அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். ஆக்சுவலாக அந்த ஹெல்ப்பருக்கு நீ எவ்வளோ காசு கொடுத்துருக்கியோ, சம்பளம் கொடுத்துருக்கியோ,
that amount is exempt. ஸோ இங்கே அந்த ஹெல்ப்பருக்கு நம்ம காசு கொடுத்துருக்கோமான்னு பார்க்குறோம். Here appointed a helper for 10 months during previous year to whom he paid 250 rupees. அப்போ அந்த ஹெல்ப்பருக்கு நிஜமாவே சம்பளம் பே பண்ணியிருக்கோமா? பே பண்ணியிருக்கோம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 250 rupees ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 months தான். நீ ரிசீவ் பண்ணது 12 monthsக்கு, பட் ஹெல்ப்பருக்கு பே பண்ணது ஒன்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 months. அப்போ எவ்வளோ வருது? 2500 is exempt. அப்போ 6000 minus 2500 will be 3500 is your taxable amount. சரியா? எவ்வளோ செலவு பண்ணியிருக்க எவ்வளோ எக்ஸெம்ட்? லாஜிக் சிம்பிள். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் 950 rupees. கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க, ரைட் அண்ட் ஃபுல் ஃபார்ம். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கான்? 950 per month ரிசீவ் பண்ணியிருக்கான். கார் வச்சிருக்க பீரியட் மட்டும் தானே ஃபுல் இயர்க்கா? இவங்க தான் ஆன்சர். ஃபுல் இயருக்கு 12 monthsக்கும் 950 into 12 months. 950 into 12 months you will get 11,400 ரிசீவ் பண்ணியாச்சு. எக்ஸம்ஷன் எவ்வளோ? ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுற எல்லா அலவன்ஸுமே எக்ஸம்ஷன். காமன் லாஜிக் என்னது? அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். அப்போ இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். He owns a car which is used for both personal and office purpose. அப்போ ஒரே காரை ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறான், பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறான். டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் incurred on this car amounts to 1200, of which 40% is attributed to office use. அப்போ ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண அமௌண்ட்டை எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம்ல, அதே தான். லெஸ் எக்ஸெம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 14. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்? காருக்கு பண்ண செலவு எவ்வளோ? 1200 rupees. காருக்கு பெட்ரோல் போட்டிருக்கான் மாதம் மாதம். அப்போ ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாமா? இல்லை, 1200 per month. இதில் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கானாமா? 40% மட்டும்தான் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இதில் 40% தான் ஆஃபீஸ் பர்பஸுக்கு. இது 1200 per monthல, அதனால into 12 months. ஸோ 1200 into 40% into 12 months. You will get 5760 rupees. ஆஃபீஸ் பர்பஸ்க்காக செலவு பண்ண அமௌண்ட்டு that you can take as exemption. என்ன அர்த்தம் இதுக்கு? 11,400 ரிசீவ் பண்ணியிருக்கான். எவ்வளோ எக்ஸம்ட்? ஆஃபீஸ்க்காக எவ்வளோ செலவு பண்ணால் எக்ஸம்ட்? 5760 will be exempt. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் your answer will be 11,400 minus 5,760. 5,640 is your taxable amount. Okay. அடுத்தது number, we have written 1, 2 and number 3. During year he received for all of his children, all of his 3 children, sum of 450 rupees each towards education hostel expenditure. Students generally confuse this point. Sir, 450 ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்லப்பா. Read the question properly. During the year he received for his 3 children, 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்து a sum. Sum not total அர்த்தம். Total of 450 per month. இப்போ 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்து 450 per month வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி டிவைட் பை 3, 450 டிவைட் பை 3, 150 per child வந்திருக்கு. ஈச். அப்போ சார் அடுத்த வார்த்தை ஈச்னு போட்டிருக்கீங்க பாருங்க, ஒழுங்கா படிங்க சார்னு கேட்டேன்னா ஈச் தான்ப்பா, நீ ஒழுங்கா படி. ஈச் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸு 450 per month, சைல்டு ஹாஸ்டல் அலவன்ஸு 450 per month. சரியா? அந்த ஈச்சோட பிளேஸ்மெண்ட் முக்கியமானது. ஈச் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்டல் அலவன்ஸ். ஆல் ஹிஸ் சில்ட்ரன் ஆர் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் இன் ஷிம்லா. ஓகே. இப்போ அப்போ ரெண்டுக்கும் நம்ம தனித்தனி எக்ஸம்ஷன் வச்சிருக்கோம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு வி ஹேவ் செப்பரேட் எக்ஸம்ஷன், ஹாஸ்டலுக்கு தனியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிசீவ்டு 450 per child தானே? இல்லை, 450 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்து 450 into 12 months. ஏன்னா 3 குழந்தைங்களுக்கு சேர்த்து 450 per month, 12 மாதத்துக்கு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 450 into 12 will be 5,400 ரிசீவ் பண்ணியிருக்காரு. எக்ஸம்ஷன் இருக்கா? எக்ஸம்ஷன் இருக்கு. லெஸ் எக்ஸெம்டட் அண்டர் செக்ஷன் 10 clause 14. ஓகே, இந்த இடத்துல தான் பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, கவனிச்சுக்கோ. எக்ஸம்ஷன் எவ்வளோனா, சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் எக்ஸெம்டட் எவ்வளோனா, எக்ஸெம்டட் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் ₹100 per child per month. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் எக்ஸம்ட்டு.
எவ்வளோ குழந்தைகள் இருக்கலாமா? இல்லைப்பா, மேக்ஸிமம் 2 children தான். 2 குழந்தைங்களுக்கு தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். நீ எத்தனை குழந்தைக்கு ரிசீவ் பண்ணிக்கோ, ஆனால் எக்ஸம்ஷன் எத்தனை குழந்தைக்கு தான்? 2 குழந்தைக்கு மட்டும்தான். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், 450 is for 3 children. 3 குழந்தை எக்ஸம்ஷன் கிடைக்குமா? 2 குழந்தைங்க தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கானா, 450 டிவைட் பை 3, 150 rupees பர் சைல்டு பர் மந்த் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ ஒரு குழந்தை 150 ரூபா கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ எக்ஸம்ட்டு? 100 ரூபா தானே எக்ஸம்ட்டு. அப்போ இந்த இடத்துல 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான்ல ஒரு குழந்தைக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் ரைட் ஹியர், exemption is only 100 per month per child into 2 குழந்தைகள் தான் exempted into 12 months, which will be 2400. அப்போ 5400 minus 2400 மைனஸ் பண்ணால் 3000 எக்ஸஸாக இருக்கா? இது வரைக்கும் எக்ஸம்ட்டு, எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ண அமௌண்ட் 3000, அந்த 3000 இஸ் taxable. இது pretty simple தான். அடுத்து தான் யோசிக்கணும். 3A, அது 4 போட வேணாம், அதுக்கு 3A போட்டு போயினா நம்பர் 3 செகண்டில் நம்ம சும்மா மார்க்கிங்காக. சைல்டு ஹாஸ்டல் அலவன்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கா? அதே தான் 450 per month into 12 months. சேம் அமௌண்ட் வில் கெட். எவ்வளோ? 5400 ரிசீவ் பண்ணியிருக்கியா? லெஸ் exempt under section 10 clause 14. எவ்வளோ எக்ஸம்ட்னா, exempt up to 300 per month per child. இப்போ இந்த இடத்துல தான் நீ நல்லா யோசிச்சுக்கணும். இங்கே ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கான்? 150 per month. அப்போ எக்ஸம்ஷன் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு குழந்தைக்கு கொடுத்த சைல்டு ஹாஸ்டல் அலவன்ஸே 150 தானே. அப்போ எக்ஸம்ஷன் எவ்வளோ தான் கிடைக்கும்? எக்ஸம்ஷன் 300 கிடைக்குமா 150 கிடைக்குமானா? 150 தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ரிமெம்பர் ஒன் லாஜிக், யுவர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் கேன் நெவர் எக்ஸீட் யுவர் அமௌண்ட் ஆஃப் இன்கம். அப்போ ஒரு குழந்தை கிடைச்ச அலவன்ஸே 150 தானா, எக்ஸம்ஷனும் 150 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே 1 ரூபா கூட கிடைக்காது. அப்போ இட் இஸ் நாட் 300 per month, இட் இஸ் மேக்ஸிமம். இந்த இடத்துல அலவன்ஸே 150 ரூபா தான் கிடைச்சிருக்கு. அப்போ இன்டூ எவ்வளோ குழந்தைங்க தான் எக்ஸம்ஷன், அதே லிமிட்டிங் அப்ளை ஆகும். மேக்ஸிமம் 300 per month per child, மேக்ஸிமம் ஆஃப் 2 children. ஸோ இங்கே இருக்க 2 குழந்தைங்க தான், 2 குழந்தை தானே எக்ஸம்ஷன் கிடைக்கும். 2 குழந்தைங்களுக்கு இன்டூ 12 months. ஆன்சர் எவ்வளோ வருது? 150 per child per month into 2 children into 12 months. So 150 into 2 into 12. 3600 will be your exemption. சரியா? அப்போ 2 மைனஸ் பண்ணா 5400 minus 3600, you will get 1800. Logic is very simple here. If you did not understand so far, இது மட்டும் கவனிச்சுங்க. லாஜிக்கை மட்டும், ஒரு குழந்தைக்கு மேக்ஸிமம் 300 ரூபா. அப்போ 300 ரூபா அலவன்ஸ் கொடுத்தா 300 எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம், 500 அலவன்ஸ் கொடுத்தா 300 எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். பட் இங்கே ஒரு குழந்தைக்கு கொடுத்த அலவன்ஸே எவ்வளோ தான்? 150 தான். அப்போ எக்ஸம்ஷன் எவ்வளோ தான் எடுக்க முடியும்? 150 தான் எடுக்க முடியும். அதுவும் மேக்ஸிமம் லிமிட் இருக்குல்ல, 2 குழந்தை எக்ஸம்ஷன் எடுக்க முடியும்னு. அப்போ 150 into 2 child into 12 months, அவ்வளோதான் உனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். எப்போவுமே ரிசீவ் பண்ண ஃபுல் அமௌண்ட் இன்கம் எழுதிக்குவோம், பட் எக்ஸம்ஷன் போடும்போது மட்டும்தான் இந்த லிமிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது, he also received 9,000 as special allowance to meet his personal expenses in course of running of transport conveyance of the employer from one place to another. என்ன சார் இது? எம்ப்ளாயர் பஸ் ஓட்டுறாருப்பா, பஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த பஸ் கம்பெனியில் நம்மளால் டிரைவராகவோ கண்டக்டராகவோ கிளீனராகவோ இருக்காரு. அதுக்கு we have a special exemption. Allowances provided to employees of transport undertaking. அப்போ அது என்ன நேச்சர் ஆஃப் அலவன்ஸ்னா, வாட் இஸ் திஸ் நம்பர்? நம்பர் 4. Allowances to employees of transport undertaking. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு? 9000 per month. ஃபுல் இயர்க்கு ரிசீவ் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு. அப்போ 9000 into 12, you will get 1,08,000 is the amount received. 1,08,000 கிடைச்சிருக்கு. எவ்வளோ சார் எக்ஸம்ஷன்? எக்ஸம்ஷன் அதே செக்ஷன் தான், 10 clause 14. எவ்வளோ எக்ஸம்ஷன்னா,
இங்கே we do not have one single exemption, we have a comparison of two amounts, whichever is lower will be the exempted amount. இப்போ first exemption என்னன்னா 70% of amount received. 70% of amount received. RECD. Second exemption என்ன rupees 10,000 per month. அப்போ ரெண்டு எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ 70% of amount received 1,08,000. அதே மாதிரி 10,000 per monthனா இன்டூ 12 months. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது? இங்கே ஒரு 1,20,000. 70% of 1 lakh 108,000 1,08,000 into 70%, which will come to 75,600. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்து என்ன சார் பண்ணுறது? ரெண்டில் whichever is lower will be your exemption amount. அப்போ ரெண்டில் லோவர் அது 75,600 1,20,000. 75,600 is your exempted amount. ஸோ 1,08,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதில் 75,600 தான் எக்ஸம்டடு. மைனஸ் பண்ணால் எக்ஸஸ் எவ்வளோ வருது? 32,000. 1,08,000 minus 75,600 32,400. கரெக்ட். இஸ் your exempted amount. ஓகே. அப்போ அடுத்து கடைசி யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஆஃப் 1,500 per month. So next adjustment is uniform allowance. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கான்? 1,500 per month into 12 months. So 1,500 into 12 will get 18,000 rupees income ரிசீவ் பண்ணியிருக்கான். ஆஃபீஸ் யூனிஃபார்ம் இஸ் ஆஃபீஸ் நேச்சர்ப்பா. இப்போ ஆஃபீஸ் நேச்சருக்கு இருக்கிறதுலாம் என்ன லாஜிக் சொன்னேன்? அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானோ எடுத்துக்கலாம். less exempt அதே தான். exempt under section 10 clause 14 amount exempt is equal to amount spent. இங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு? 20,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபுல் 20,000 எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாமா? இல்லை, பழைய லாஜிக். your amount of exemption can never exceed your amount of income. இன்கமே 18,000 தான் இருக்குன்னா அந்த 18,000 டாக்ஸபிளாக எக்ஸம்டான்னு பேசுகிறோம். அந்த 18,000 செலவு பண்ணிட்டு இல்லை, இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 2,000 அதுவும் தலையெழுத்து, நீ நம்ம அது வேஸ்ட்டு. அந்த 2,000 ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸம்ஷன் அதிகபட்ச அமௌண்ட் கேன் ஒன்லி எவ்வளோ தான் இருக்க முடியும்னா ஒன்லி அன்டில் பி த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கம் மட்டும்தான். ஸோ இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட். 20,000 செலவு பண்ணாலும் 18,000 தான் எக்ஸம்டாக இருக்கும். ஸோ தேட் வில் பி த ஆன்சர். இஃப் யூ ஆட் ஆல் ஆஃப் திஸ்னா your answer should be 46,340 rupees. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கொஸ்டின் என்ன முடிக்க சொல்லியிருக்காங்க? டாக்ஸபிள் அலவன்ஸ் மட்டும் தானே. ஸோ கிராஸ் சேலரி இது இல்லை, ஏன்னா பேசிக் சேலரி டிஎல் எதுவுமே வரல. ஸோ திஸ் இஸ் டாக்ஸபிள் அலவன்சஸ் மட்டும்தான். டிரெக்ஷன் மைனஸ் பண்ண வேணாமா சார்? மைனஸ் பண்ண வேணாம். பிகாஸ் தேவ் நாட் ஆஸ்ட் அஸ் டு ஃபைண்ட் இன்கம் ஃப்ரம் சேலரி, நெட் சேலரி நம்பிக்க சொல்ல, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பேசிக் சேலரி இல்லாமல் நெட் சேலரி நம்பிக்க முடியாது. ஸோ டாக்ஸபிள் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு we can leave it there. We can check the answers. I mean pause it, go do it and check the answer. Right. We'll go to the next sum, which is a HRA sum. அடுத்த allowance, கடைசி allowance என்ன HRA. Compute the amount of taxable house rent allowance in the hands of Mr. Murthy from the following basic details. Basic salary DA provided in terms நானே கொடுத்துட்டானா? ஓகே. HRA received 60,000 rupees per annum HRA கொடுத்துருக்காங்க. ரெண்ட் பெய்டு கொடுத்துருக்காங்க. கமிஷன் as a percentage of turnover கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் turnover, அதில் கமிஷன் 2.5%. அட்வான்ஸ் சேலரி வாங்கியிருக்கான். அடுத்த வருஷம் சேலரி இப்போயே அட்வான்ஸாக வாங்கியிருக்கான். 25,000 இஸ் ஆல்சோ ரிசீவ்டு. ஸோ திஸ் இஸ் question number 4 இல்லையா? HRA. And again, we don't have a separate format for this and all. It is the same exact format. 2 lines, computation of taxable HRA
ஆஃப் மிஸ்டர் ஐயோ பேர் தெரில ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27 particulars amount and amount in rupees. சரியா? all those have to be there every time you do any sum of income tax. இந்த இடத்துல நமக்கு டோட்டல் சேலரி தான் கேட்கல, ஹெச்ஆர்ஏ தான் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஹெச்ஆர் ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, 45,000 rupees. இல்லை, ஹெச்ஆர் ரிசீவ்டு 60,000 rupees. ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு 60,000 rupees. இந்த 60,000ல எவ்வளோ டாக்ஸபிள் எவ்வளோ எக்ஸம்ட் அவ்வளோதான் முடிச்சாகணும். அப்போ எக்ஸம்ட் எப்போ போல லெஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 13A. எல்லா அலவன்ஸும் 10-14ல இருக்கு, ஒரே ஒரு அலவன்ஸ் மட்டும் தான் வெளியே இருக்கு, தட் இஸ் ஹெச்ஆர்ஏ செக்ஷன் 10 clause 13Aல இருக்கு. இப்போ எக்ஸம்ஷன் எவ்வளோனா கம்பேர் பண்ணணும், 3 விஷயம் இருக்கு, 3 கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் 40% ஆர் 50% ஆஃப் சேலரி. 40% ஆர் 50% ஆஃப் சேலரி வர அதான 40-15. செகண்ட் இஸ் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு. தேர்ட் இஸ் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இது எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கா? லாஜிக் இருக்கு. அதெல்லாம் இப்போ சொல்லி தந்தா வீடியோ பெருசாயிரும். அது எல்லாத்தையும் வில் டிஸ்கஸ் இன் ஆர் ஃபுல் கிளாஸ். வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் ஆர் ஃபுல் கிளாஸ். ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்க நான். ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 40%. இது யாருக்கு சார் என்ன 40-50? 40 இருக்கணுமா 50 இருக்கணுமா? ரெண்டும் எடுக்கலாம். நீ இருக்கிறது சின்ன ஊராக இருந்தால் 40%, பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் 50%. அப்போ எந்த ஊர்லாம் சார் மெட்ரோபாலிட்டன் சிட்டி? 4 தான். இந்தியா மேப் எடுத்தேன்னா ஒரு டைமண்டை போடு, டெல்லி. லெஃப்ட்டுக்காக வந்தேன்னா மும்பை, அப்படி ரைட்டுக்கு கீழே வந்தேன்னா சென்னை, அப்படி ஏதோ மேலே போனோன்னா கொல்கட்டா. இந்தியா மேப்பில் இது இந்த 4 ஊர் மட்டும்தான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இந்த பர்பஸ்க்கு புதுவாக்கில் மாற்றிட்டாங்க, அது அப்புறம் படிச்சுக்கலாம். அப்போ இப்போதைக்கு நம்ம எக்ஸாமுக்கு இந்த 4 ஊர் தான். இந்த 4 ஊரில் என்ன பண்ணலாமாம்மா இருந்தேன்னா 50% ஆஃப் சேலரி. மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ தான், இந்த 4 ஊரை தவிர மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ தான், 40% தான். அப்போ நம்ம ஆள் இங்கே வேலை செய்கிறான், மிஸ்டர் மூர்த்தி எங்கே வேலை செய்கிறாரு, கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க நாசிக்கில். நாசிக் எனக்கும் தெரியல இங்கே இருக்குன்னு, பட் இந்த 4 ஊர்லேருந்து தெரியும்ல. அப்போ நாசிக் என்ன பண்ணிக்கலாம், 50-ஆ 40-ஆ? 50 இல்லை, அந்த 4 ஊர் இல்லை. அப்போ 40% ஆஃப் சேலரி. 40% ஆஃப் சேலரி. ஐயோ, சேலரி என்ன சார்? சேலரி ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 சேலரிக்கு முடிக்கணுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எந்த ஃபார்முலாவில் சேலரி வந்தாலும் 90% ஆஃப் கேசஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பிகாம் டிஏ. நம்ம செல்லமாக பேர் வச்சிருக்கோம்ல பிகாம் டிஏன்னு. அப்போ என்னென்ன வரும், பேசிக்கு டிஏ இன் டர்ம்ஸ். பிகாம் டிஏனாலே டிஏ இன் டர்ம்ஸ் தான். ஆல்சோ கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். இந்த 3 தான் வரும் பிகாம் டிஏ ஆல்வேஸ். 2 இடத்துல மட்டும்தான் இட்ஸ் நாட் பிகாம் டிஏ சேலரி. எங்கன்னா ஒன்று கிராஜுவிட்டி கம்ப்யூட்டேஷனில், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், கிராஜுவிட்டி கம்ப்யூட்டேஷனில் வி டோ நாட் ஹவ் பிகாம் டிஏ. இன்னொன்று ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இந்த 2 கம்ப்யூட்டேஷனில் மட்டும் தான் சேலரி ஃபார்முலா இருக்கும்போது பிகாம் டிஏ இல்லாமல் எடுப்போம். எல்லா இடத்துலையுமே இட்ஸ் ஆல்வேஸ் பிகாம் டிஏ தான். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுமா? பேசிக்கை பற்றி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், 3,000 per annum. 3,000 சாரிப்பா, 3 lakhs per annum. 3 lakhs per annum. டிஏ பற்றி என்ன சொல்லியிருக்கான், டிஏ ப்ரொவைடட் இன் டேர்ம்ஸ். அவனை இன் டேர்ம்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டானா? அப்போ என்டையர் 60,000 இஸ் இன் டேர்ம்ஸ். அடுத்து கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இஸ் 2.5%. ஸோ கம்ப்யூட்டேஷன் 10 lakhs இஸ் த டர்ன் ஓவர். அந்த 10 lakhs கமிஷன் எவ்வளோனா 2.5% தான். ரெண்டு அவங்கள கொடுத்துட்டாங்கல்ல. கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் 2.5%, டர்ன் ஓவர் இஸ் 10 lakhs. அப்போ 10 லட்ச ரூபா சம்பாரிச்சது 2.5% will be turn over, which will amount to 25,000 rupees. இப்போ 3 ஆட் பண்ணா 3,60,000 plus 25,000. 3,60,000 plus 25,000 will come to 3,85,000 is the salary for purpose of computing HRA. கொஸ்டின்ல போனஸ் கொடுக்கட்டும், அட்வான்ஸ் சேலரி கொடுக்கட்டும், என்ன எலிமெண்ட் வேணாலும் கொடுக்கட்டும், இட் இஸ் ஆல்வேஸ் பிகாம் டிஏ. பிகாம் டிஏ இருக்கா எடுப்பேன், கமிஷன் மிஸ் ஆயிடுச்சா எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். இதை தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் அட்வான்ஸ் சேலரி கொடுத்துருந்தாலும் என் ஃபார்முலா இல்லை, ஐ வில் நாட் டச் இட். ஓகே, ஸோ இப்போ இட் இஸ் ஐ நோ த கம்ப்யூட்டேஷன் 40% ஆஃப் சேலரி எவ்வளோ, 3,85,000 தான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன்ல. 3,85,000 எப்படி வந்துச்சு, ஒர்க்கிங் நோட் 1 போய் பாருங்கன்னு எக்ஸாம்கிட்ட மரியாதையாக சொல்கிறோம். ஸோ 3,85,000 into
40% will come to 1,54,000 first exemption amount. அடுத்து ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் எவ்வளோ 60,000 rupees. எங்கிருந்து இந்த லாஜிக்கு? அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் கேன் நெவர் எக்ஸீட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் சொல்லி கொடுத்தேன்ல, சேம் லாஜிக். 60,000 இன்கம்னா அதிகபட்ச எக்ஸம்ஷன் 60,000 இருக்கும். தேர்ட் என்னவாமா, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எங்கே இருக்குது கொஸ்டினில்? 45,000 இருக்கா? 45,000 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. மைனஸ் 10% ஆஃப் சேலரி. சேலரி எங்கே இருக்குது? நம்ம தான் ஒர்க்கிங் நோட் 1ல் போட்டு வச்சுருக்கோம்ல. அப்போ அதில் போய் 10% ஆஃப் சேலரி போட்டால் 3,85,000 to 10%, ஒரு 0 குறைச்சா வேலை முடிஞ்சா 38,500. அப்போ 45,000 மைனஸ் 38,500 எவ்வளோ வரும்? 45,000 மைனஸ் 38,500. ஐயோ, minus 38,500. 6,500. 6,500. இப்போ இந்த மூணில் விச்சவர் ஸ்லோவர் எடுப்போமா ஹையர் எடுப்போமா எக்ஸம்ஷன் அமௌண்ட்டுக்கு? எக்ஸம்டட் அப் டு விச்சவர் இட் இஸ் ஆல்வேஸ் லோவர். எக்ஸம்ஷன் எங்கே கம்பேர் பண்ணாலுமே எப்போவுமே டேக் விச்சவர் ஸ்லோவர். லாஜிக் என்ன? எக்ஸம்ஷன் லோவராக இருந்தால் தான் கவர்மெண்ட் அதிகமாக டேக்ஸ் வாங்க முடியும். எக்ஸம்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா டேக்ஸ் அமௌண்ட் கம்மியாயிரும்ல, எல்லாமே எக்ஸம்ட்லேயே போயிரும்ல. ஸோ எங்கெல்லாம் எக்ஸம்ஷன் கம்பேர் பண்ணுறோமோ இட் வில் ஆல்வேஸ் பி விச்சவர் ஸ்லோவர் தான். இந்த மூணில் லோவர் இது 1,54,000, 60,000, 6,500. மூணில் லோவர் 6,500. அப்போ ரிசீவ் பண்ண ஹெச்ஆர்ஏ 60,000, எக்ஸம்ட் 6,500, ரெண்டையும் மைனஸ் பண்ணா யுவர் ஆன்சர் வில் பி 60,000 minus 6,500. 53,500 is your, என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு? taxable HRA. Come on, pass it, do the sum, answer check பண்ணிக்கோங்க. I'll show you the working note also. It is always BCom DA. Next is also a HRA sum in the இடத்துல, but this is a big HRA sum. CA, CMA, CS மூணு இடத்துலையுமே you have one sum in this format. நடக்குதுன்னு பார்ப்போமே. Mr. Chirkut is employed by Messrs. Asha Limited, Delhi up to November 2035. HRA sumல டெல்லிங்கிற வார்த்தை பார்த்தா you should remember 50%. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுப்போம். 40 இல்லை. He derives following monthly payments from Messrs. Asha Limited. 31st May, ஏப்ரல் மே 2 மாதத்துக்கு ஒரு சேலரி இருக்குது. அதுக்கப்புறம் சம்திங் இஸ் சேஞ்சிங். பேசிக் 40, 50 மாறுது. டிஏ இஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஏன்னா பேசிக் மாறினா டிஏ மாறும். 30% ஆஃப் பேசிக் சொல்லியிருக்கான். அந்த 30%ல் 60% இஸ் இன் டர்ம்ஸ். ஆமாம், வருவோம். அடுத்து டிஏ நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் கம்ப்யூட்டிங் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ டிஏ இன் டர்ம்ஸ் அவனே தனியாக கொடுத்துட்டான், நாட் இன் டர்ம்ஸ் அவனே தனியாக கொடுத்துட்டான். நம்ம எது மட்டும் தான் எடுப்போம் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷனுக்கு? டிஏ இன் டர்ம்ஸ் மட்டும் தான் எடுப்போம். அடுத்து கமிஷன் 30,000, 40,000. கமிஷன் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் இருந்தால் தானே ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் எடுப்போம். இங்கே பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்களா? இல்லை, அப்போ எடுக்க மாட்டோம். அதனால தான் ஒரு தடவை எழுதும்போது டிஏ இன் டர்ம்ஸ், கமிஷன் as a percentage of turnover. பர்சன்டேஜ் இல்லைன்னா we will avoid this for HRA computation. HRA received 20,000, அப்புறம் 35,000 மாறுதுன்னு. With effect from 1/12/2025, he joins Mrs. Narasha Limited, Amritsar, Punjab. But 40%, ஏன்னா 4 சிட்டி இல்லை. He derives basic salary of 1 lakh per month. Besides, he also get DA at 80,000 per month. அதில் 5% தான் in terms. HRA 60,000 ரிசீவ் பண்ணுறான், கமிஷன் 45,000. அப்போ டிசம்பர் வரைக்கும் பழைய கம்பெனி, டிசம்பருக்கு அப்புறம் புது கம்பெனி. ரெண்ட் பெய்டு மிஸ்டர் சிர்குட் as follows. டெல்லியில் பழைய கம்பெனி, அமிர்த்சரில் புது கம்பெனி இல்லை. பழைய கம்பெனிக்கு ஜான்லேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு ரெண்ட்டு, ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தனியாக கொடுத்துருக்கான். ஜானு ஃபெப்லேருந்து ஜூன், தட் இஸ் அந்த மொத்த ஒரு 2 years பீரியடுக்கு என்னெல்லாம் ரெண்ட் பே பண்ணியிருக்கானோ அது கொடுத்துருக்கான். நமக்கு ஃபுல்லாக தேவையில்லை. நமக்கு ஏப்ரல் 2025, மார்ச் 2026 அதான இயர். அந்த இயர்க்குள்ளே பே பண்ண ரெண்ட் மட்டும் எடுத்தால் போதும். He has given so much of irrelevant information. We will only take what is required for us. The examiner will try to confuse you by giving you ample amount of irrelevant information. Be clear. Take only what you need. Question may give you overwhelming amount of information. Avoid. சரி, இப்போ நான் இந்த கொஸ்டின் போட போகிறது இல்லை, பிகாஸ் இட் வெரி லார்ஜ் கொஸ்டின் அண்ட் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணோம். ஐ வில் டீச் யூ த லாஜிக். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், யூ கேன் ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். சரியா?
இப்போ இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ சம்மில் திஸ் இஸ் அ ஃபேமஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஆல் த்ரீ இதில் சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ்ல 3 புக்லேயுமே இப்படி ஒரு சம் இருக்கு. இப்படி ஹெச்ஆர்ஏல இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வேலை மாறுறான், சம்பளம் மாறுது, ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் மாறுது, வீடு மாறுறான், ஏரியா மாறுறான். பேசிக் இஸ் சேவிங். ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் ரிசீவ்டு போடுறோம், லெஸ் 3 ஐட்டம் கம்பேர் பண்ணுறோம். 40% of 50% of salary, actual amount received, and rent paid minus 10% of salary. Whichever is lower, we are taking as exemption. HRA received இருந்து exemption மைனஸ் பண்ணுறோம், taxable கிடைக்குது. But whenever you have a question that has multiple changes within the year, இந்த மாதிரி ரெண்ட் மாறி ஏதோ ஒன்று மாறிட்டே இருக்குன்னா, there is only one thing you have to do. For every change in information, do new separate HRA workings. This is the only magic trick you have to remember. ஒவ்வொரு தடவை எந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, அந்த பர்டிகுலர் மந்த்ஸ்க்கு தனி ஹெச்ஆர்ஏ போயிடும், தனி கம்ப்யூட்டேஷன் போயிடும். புரியலையா? கவனிங்க. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, நம்ம இயர் எப்பவுமே எப்போ ஆரம்பிக்கும்? ஏப்ரல் 2025 தானே ஆரம்பிக்கும். இதானே இயர் ஸ்டார்டிங். அப்போ ஏப்ரலில் பார்க்குறேன். ஏப்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் எப்போ வருது? ஏப்ரல் மாதம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? சேலரி, ஹெச்ஆர்ஏ ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஐ எம் ரீடிங் த ஃபுல் கொஸ்டின். ஏப்ரல் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அடுத்து எப்போ சேஞ்ச் ஆகுது? ஏப்ரலுக்கு அடுத்து மேல சேஞ்ச் ஆகுது. 31st மே சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஏப்ரல் மே 2 மாதம் எந்த சேஞ்சும் இல்லைல்ல. யூ கேன் டூ சிங்கிள் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் இந்த 2 மாதத்துக்கு. ஃபுல் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் இந்த 2 மாதத்துக்கு மட்டும் நான் போடுறேன். அப்போ 2 மாதத்துக்கான சேலரி தான் எடுப்பேன், 2 மாதத்துக்கான ரெண்ட் தான் எடுப்பேன், 2 மாதத்துக்கான ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% சேலரி தான் எடுப்பேன். அப்போ இந்த இடத்துல எப்பெல்லாம் சேஞ்ச் வருதோ அப்போல்லாம் ஐ வில் ஹாவ் டு டூ அ நியூ ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்கு ஏப்ரல் 1 இருந்து மே 31st 2025 வரைக்கும் there is a no change. There is no change at all. அப்போ அந்த 2 மாதத்துக்கு ஒரு ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் ஃபுல்லாக போகலாம். அடுத்து சேஞ்ச் எப்போ வருதுன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ. அடுத்த சேஞ்ச் எப்போ வருது? ஸோ நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஜூன் 1ல், ஜூன் 1 2025 இருந்து ஜூனில் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். ரெண்ட்டு, சேலரி ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஆகுது. ஜூலை 31st அன்னைக்கு ரெண்ட் மாறுது, தெரியுதா? அப்போது ஜூலை 31st ரெண்ட் மாறுதுன்னா அந்த ரேட் வரைக்கும் தான் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். செகண்ட் பிளாக் வில் பி ஜூனில் ஜூலை 2 மாதம். ஏன்னா ஜூலை 31st அப்புறம் ரெண்ட் சேஞ்ச் ஆகாது. ஆகஸ்ட் 1லேருந்து டிசம்பர் 31st வரைக்கும். அப்போ இந்த செகண்ட் பிளாக்குக்கு தனி ஹெச்ஆர்ஏ. அடுத்து ஆகஸ்ட் 1 2025லேருந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன். செப்டம்பரில் எதுவும் மாறல, டிசம்பரில் ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, நடுவில் வேறு ஏதாவது மாறுதா? எம்ப்ளாயர் மாறுறான், தெரியுதா? வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st டிசம்பர் 2025 ஹி ஜாயின்ஸ் நிராஷா லிமிடெட். அங்கே மாறும்போது சம்பளம் மாறுது இல்லை? அப்போ அந்த சேஞ்ச் நடக்கும்போது தனி கம்ப்யூட்டேஷன். ஸோ நவம்பர் 30th 2025. ஏன்னா டிசம்பர் 1 வேலை மாறுறான். அப்போ நவம்பர் கடைசி நாள் வரைக்கும் தான் அந்த சம்பளம் சேஞ்ச் ஆகுது, தனி ஹெச்ஆர்ஏ. அடுத்து 4th நவம்பர் 30 அடுத்த நாள் என்ன? டிசம்பர் 1 2025. டிசம்பருக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? இருக்கே. டிசம்பர் 31st என்ன பண்ணிட்டான்? ரெண்ட் சேஞ்ச் ஆகுது ஜனவரி 1லேருந்து. அப்போ அந்த சேஞ்ச் டிசம்பர் 31st 2025 வரைக்கும் தனி ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன். 5th நெக்ஸ்ட் டேட் என்ன? டிசம்பர் 1க்கு அப்புறம் Jan 1 2026லேருந்து. ஜானுக்கு அப்புறம் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஜானுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இருக்கு. என்ன இருக்குது? February 1 ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஜானில் ஒரு ரெண்ட் இருந்திருக்கு, ஃபெப்ரவரியில் வேறு ரெண்ட் இருந்திருக்கு. அப்போ Jan 31st வரைக்கும் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டேஷன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் February 1 2026லேருந்து மார்ச் 1 ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? இல்லை. ஸோ இயர் எண்ட் March 31st 2026 வரைக்கும். அப்போ இந்த ஒரு சம் தான். பட் இந்த ஒரு சமுக்கு யூ வில் ஹேவ் டு டூ 6 ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் தனித்தனியாக. 6 தடவை நீ ஹெச்ஆர்ஏ போடணும். அப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ எப்போ போடணும்? ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் டு மே 31st 2025. ஸோ நார்மல் ஹெச்ஆர்ஏ தான், நான் ஃபார்மேட் போடல. ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு
அந்த 2 மந்த்ஸுக்கு எவ்வளோ ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணியிருக்கான்னா கொஸ்டின் என்ன சொல்கிறான் ஏப்ரல் மே பற்றி till 31st May 2025 HRA received as 20,000 2 மாதம் சேர்த்து 20,000. Remember this is HRA computation only for 2 months. 2 months of April and May. இப்போ என்ன பண்ணுவோம் less exempt under section 10 clause 13A போடுவோனா. What is exempt? First one is 40% or 50% எந்த ஊரில் இருக்கான் டெல்லியில் தான் இருக்கான். So 50% of salary. First one is 50% of salary. Second one is actual amount received. Third one is rent paid minus 10% of salary. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கண்டுபிடிச்சாகணுமா salary means BCom DA ஹெச்ஆர்ஏக்கு. ஸோ 3 ஐட்டம் ஆட் பண்ணிடணும் நான் பேசிக் DA in terms வேணும். at the same time commission as a percentage of turnover வேணும். அந்த 2 monthsக்கான salary என்ன கொடுத்துருக்கான் 40,000 அவன் per month கொடுக்கல which means the till 31st மேங்கிறது 2 மாதத்துக்கும் சேர்த்து தான் எவ்வளோ 40,000 rupees. 40,000 rupees is my basic. 40,000 is my basic. DA in terms எவ்வளோனா 2 மாதம் சேர்த்து ஸோ டிஏ பற்றி கொஸ்டின் கொடுத்துருக்கான் 12,000 கொடுத்துருக்கான். அந்த 12,000ல் 60% தான் இன்டர்ம்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ இன்டர்ம்ஸ் பர்சன்டேஜ் அதை எடுத்துப்போம். ஸோ 12,000 into 60% will get 7,200. கமிஷன் இருக்குது பட் இன்டர்ம்ஸ் இல்லை ஐ மீன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் இல்லை. அப்போ வில் டேக் 0 பர்சன்டேஜாக கொடுத்தா மட்டும்தான் எடுப்போம்னு. அதை ரெண்டையும் ஆட் பண்ணா 40 + 7,200 will give you 47,200 is salary of April, May for purpose of computing HRA. You will get 47,200 into 50%. Multiply பண்ண எவ்வளோ வருது 47,200 you will get 47,200 into 50%. 23,750 rupees. No, just 23,600 rupees. So first one is 23,600. Actual amount is 20,000 rupees. I'll just put it in the outer column. 20,000 HR received. 50% of salary is 23,600. Actual amount is 20,000. Rent paid minus 10% of salary. அந்த 2 மாதத்துக்கு எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்கான்னா ஒரு மாதத்துக்கு 5,000 பே பண்ணியிருக்கானா அப்போ 2 மாதத்துக்கு it will be 10,000 rupees. There's one small change here. இங்கே கொடுத்துருக்கிறது இந்த 47,200 is not salary for 2 months, it is salary per month. கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களா. He derives following monthly payments. அப்போ கீழே பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னதான் மந்த்லி அமௌண்ட்டு per month அமௌண்ட்டு. ஸோ இந்த 47,200 நம்ம ஆட் பண்ணோம்ல இது salary per month. அப்போ இந்த இடத்துல we are doing calculation on a per month basis. ஸோ ரெண்ட் பெய்டு ஒரு மாதத்துக்கு 5,000 எங்கே சார் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்தீங்கன்னா கீழே ரெண்ட் பெய்டு இன்ஃபர்மேஷனில் Jan 1, 2025 ஜூலை 31, 2025 வரைக்கும் டெல்லியில் per month 5,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000 minus 10% of salary. salary computation 47,200 போட்டோமா per monthக்கு into 10% 4,720. ஸோ minus 4,720 per month. இப்போ 5,000 minus 4,720 போட்டால் 5,000 minus 4,720 போட்டால் you will get 280 rupees. இப்போ இந்த 3ல் கண்டுபிடிச்சாச்சா whichever is lower போட்டா exemption will be whichever is lower. அப்போ 20,000 rupees minus 280 rupees you will get 19,750 is your taxable HRA per month. ரொம்ப இத்தனை நேரம் போட்ட மொத்த கம்ப்யூட்டேஷனும் வாஸ் ஃபார் 1 month மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாமே per month ஃபிகர்ஸ் தான் எடுத்திருக்கோம். நம்ம 2 மாதத்துக்கு சேர்த்து ஃபிகர் எடுக்கல. ஒரு மாதம் கொடுத்தது அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் into 2 months. ஏன்னா ஏப்ரல் மே 2 மாதத்து ஒரு கம்ப்யூட்டேஷன் போட்டிருக்கோம்ல. அப்போ 19,750
720 into ஒரு மாதத்துக்கு taxable HR 2 மாதத்துக்கு போட்டால் you'll get 39,440 rupees. Taxable HRA for months of April and May 2025. ஏன் சார் இந்த 2 மாதத்துக்கு மட்டும் போட்டிருக்கீங்க? ரிமெம்பர் நம்ம பிளாக்காக பிரித்தோம், ஒவ்வொரு சேஞ்ச் வரப்போ தனி ஹெச்ஆர்ஏ. ஏன் சார் பிரிக்கிறோன்னா கான்செப்ஷுவலாக தட்ஸ் அ பிக் கான்வர்சேஷன். லாங் ஸ்டோரி ஷார்ட், ஒவ்வொரு சேஞ்ச் வரும்போதும் ஃபிகர்ஸ் அஃபெக்ட் ஆகும். ரெண்ட் மாறினா ஃபார்முலா மாறும், சேலரி மாறினா ஃபார்முலா மாறும், பிகாம் டிஏ மாறினா ஃபார்முலா அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவை ஃபார்முலா அஃபெக்ட் ஆகும்போது வி ஆர் டூயிங் அ செப்பரேட் கம்ப்யூட்டேஷன். நான் உங்களுக்கு போர்டில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதேமாதிரி யூ கேன் ட்ரை ஆல் அதர் பிளாக்ஸு பை யுவர் செல்ஃப்னு. இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த சம்மோட ஆன்சர் யூ கேன் டூ இட் யுவர் ஓன். If you want reference na, you can go to ICI module question number 1 book back la. Question number 1 la you will have a pretty much இதே மாதிரி adjustments ஓட 5 block போட்டிருப்பாங்க. You can take that as reference for the concept. We'll move to the next question. அடுத்து Mr. Timberlake, an employee of Messrs. Hollywood Limited, receives 250,000 as gratuity. He is covered by Payment of Gratuity Act. He retires on December 12, 2026 after rendering service of 38 years and 8 months. The time of retirement is monthly basic salary and DA are 7,500, 1,500 respectively. Is the entire amount of gratuity exempt from tax? No, the entire amount of gratuity is never exempt from tax. யாருக்கு மட்டும் தான் entire amount of gratuity exempt இருக்கும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான். பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு we do not have entire amount of exemption. என்ன கேள்வி கேட்போம்னா கவர்மெண்ட் fully exempt. Other employees are இருந்தனா, that is private employees are இருந்தனா, if you are covered by Payment of Gratuity Act, போகா கவர் ஆச்சுன்னா you have one provision. நான் போகா others, உனக்கு Payment of Gratuity Act கவர் ஆகலாம், you will have a different provision. இந்த சம்ல we are discussing only about போகான்னு. அப்போ எவ்வளோ எக்ஸம்ஷன்னா லாஜிக் இஸ் சிம்பிள். எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கியோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஹாஃப் மந்த் சேலரி. 28 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கியா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஹாஃப் மந்த் சேலரியை சேர்த்து வச்சு உனக்கு கிராஜுவிட்டியை கொடுத்துருவான். தட் இஸ் எக்ஸம்டட். இது எப்படி சார் ஃபார்முலாவை எழுதுறது? 15/26 இன்டூ லேட்டஸ்ட் சேலரி பர் மந்த் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒர்க்டு. நான் சொன்னதே தான், 28 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஹாஃப் மந்த் சேலரி எடுக்கிறோம், அதை ஹாஃபாக மாற்றுறோம். சார் ஹாஃப்னா 1/2 சார், 50%. நீங்கள் என்ன 15/26 போடுறீங்க? 26 days இஸ் ஒர்க்கிங் டேஸ் பர் மந்த். 4 சண்டே வேலை செய்ய மாட்டேன்ல, ஆக்ட் அதை எடுத்துக்குது, மைனஸ் பண்ணிடுது. ஸோ 15/30 இல்லை, இட் இஸ் 15/26 ஹியர். ஸோ ஹாஃப்னா நம்ம 50% எடுக்கலாம், ஆல்மோஸ்ட் 58% என்னமோ எடுக்கிறோம். 57.66% பக்கம் வரும்னு. ரைட்டு. ஸோ இவ்வளோ தான் லாஜிக். இப்போ நம்ம சம் போட ஆரம்பித்தோம்னா வாட் இஸ் த கொஸ்டின் நம்பர் 6 தானே? எப்பவும் போல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி ஆஃப் மிஸ்டர், அவர் பேர் எழுதணும், ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2026-27. நம்ம எக்ஸாமுக்கு இதுதான் எப்போவுமே அசஸ்மெண்ட் இயர், மாறவே மாறாது. அமௌண்ட்டு பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுதிட்டு மறக்காமல் கரன்சி எழுதணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், கிராஜுவிட்டி ரிசீவ்டு வேணுமா எனக்கு? கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளோனா, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி? 2,50,000. they have given it here. அப்போ 2,50,000 கிராஜுவிட்டி ரிசீவ்டு இஸ் 2,50,000. ஃபுல்லி டேக்ஸபிளா ஃபுல்லி எக்ஸம்டா ரெண்டும் இல்லை. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர் ஆயிருக்கான்ல, அப்போ எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 10. செக்ஷன் 10(10)ல we have an exemption. எவ்வளோ எக்ஸம்ஷன்? இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி 3 விஷயம் கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 விஷயம் கம்பேர் பண்ணுறோம். எக்ஸம்ஷன் which was லோவராக இருக்குமா ஹையராக இருக்குமா? ஆல்வேஸ் லோவர். ஃபர்ஸ்ட் 15/26 இன்டூ லேட்டஸ்ட் சேலரி பர் மந்த். லேட்டஸ்ட்னா ரிட்டையர் ஆகும் போது மாதம், அதான் லேட்டஸ்ட்னு எழுதுறோம். இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒர்க்டா. ரைட்டு. இப்போ 15/26 அப்படியே எடுத்துக்கலாம். இன்டூ லேட்டஸ்ட் சேலரி பர் மந்த் தெரியணும்ல எனக்கு. சேலரி பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்? பேசிக் டிஏ 7,500 and 1,500. சார் அப்போ இங்கேயும் பிகாம் டிஏ தானே? எல்லா இடத்துலையும் பிகாம் டிஏ, இங்கேயும் சேலரி பிகாம் டிஏ எடுக்கலாமா? இல்லைப்பா. சொன்ன ஞாபகம் இருக்கா? 2 இடத்துல மட்டும் தான் ஹேவ் டிஃப்ரெண்ட் சேலரின்னு.
ஒன்று இங்கே பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் போகால, இன்னொன்று ஆர்எஃப்ஏல. அப்போ இங்கே salary is not பிகாம் ப்ளஸ் டிஏ, ஐ மீன் பிகாம் டிஏ, இட் இஸ் பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபுல்லி போத். இங்கே இந்த கமிஷன் வராது, இன்டர்ம்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசிக் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், டிஏ ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் பேசிக் பற்றி என்ன சொல்லியிருக்கான் ஞாபகம் வச்சுக்கோ. லேட்டஸ்ட் கடைசி மாதம், ஒரு மாதம் சம்பளம் மட்டும் தான் எடுப்பீங்க. 1 month salary 7,500 per month, 1,500 per month. 7,500 and 1,500 per month. So it will come to 7,500 plus 1,500 put on 9,000 per month is your latest salary before the month of retirement. Okay, I can go and substitute here into 9,000 latest salary kan pudichiten. Number of years worked question என்ன சொல்லிருக்காங்க 38 years and 8 months. அப்ப எப்படி சார் 38 years 8 months எப்படி எடுக்கலாம்? Always remember எல்லா ஃபார்முலாவுமே there is a round off. 38 and 8 months இருந்துச்சுன்னா fraction எடுக்க மாட்டோம், proportion எடுக்க மாட்டோம். 39 எடுக்க போறோமா 38 எடுக்க போறோமாங்கறதான் கேள்வி. we are in போகால, that is covered by payment of gratuity act தான. அப்போ you can do positive round off here. So 38 years and 8 months இருக்குன்னா you can take it as 39 months. ஏன் சார்? பிகாஸ் போகாப்பா. there is a logic இப்போ நான் சொல்லித்தரல உனக்கு, நான் இப்போ ப்ரொசீஜர் மட்டும் தான் சொல்லித்தரேன். பட் இந்த இடத்துல போகா இருந்துச்சுன்னா யூ கேன் டூ பாசிட்டிவ் ரவுண்ட் ஆஃப். எப்போ எக்ஸஸ் ஆஃப் 6 monthsக்கு போச்சுன்னா தட் இஸ் 38 years and 8 months இருக்கனால 39 மாற்றணும். பட் இதே 38 years and 5 months தான் இருக்குன்னா அப்போ எவ்வளோ தான் எடுப்போம்? 38 தான் எடுப்போம். ஹாஃபுக்கு மேலே போச்சுன்னா 6 monthsக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் பாசிட்டிவ் ரவுண்ட் ஆஃப் மேலே ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், இல்லை நெகட்டிவ் ரவுண்ட் ஆஃப் கீழே தான் பண்ணுவோம். ஓகே சார், அப்போ 38 years and 6 months கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸஸ் தானே சொன்னேன். இங்கே எக்ஸஸ் போயிருக்கா? இல்லை எக்ஸஸ் போகல. இல்லை அப்போ 38 years and எக்ஸாக்ட் 6 months இருந்தால் கூட எவ்வளோ தான் எடுப்போம்? 38 years தான் எடுப்போம். ரைட்டு. அப்போ இந்த கொஸ்டினில் there is 38 years and 8 months, எக்ஸஸ் ஆஃப் 6 months இருக்கு. பாசிட்டிவ் ரவுண்ட் ஆஃப் வில் டேக் 39 years. மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ கிடைக்குது? 9,000 per month into 39 years into 15/26. You will get 2,02,500 rupees will be your answer இந்த இடத்துல. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா அவ்வளோதான். ஸோ ஒன்னே ஒன்றா இல்லை, 3 ஐட்டம் இருக்குன்னு சொன்னேன்ல. செகண்ட் ஒன் will always be actual amount received, whatever amount of HRங்கிற மாதிரி gratuity or received, அது எக்ஸாம்ஷன் எடுத்துக்கலாம். So 2,50,000 ரிசீவ் பண்ணியிருக்கே, 2,50,000. தேர்ட் ஒன் இஸ் யூ ஹாவ் அ மேக்ஸிமம் ஸ்டாட்யூட்டரி லிமிட். கவர்மெண்ட் ஆக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, நீ எவ்வளோ வேணாலும் கிராஜுவிட்டி வாங்கிக்கோ, பட் மேக்ஸிமம் அமௌண்ட் யூ கேன் கெட் எக்ஸம்ஷன் இஸ் ஒன்லி 20 lakhs. இதுக்கு மேலே எக்ஸம்ஷன் போகவே கூடாதான். 3 ஐட்டம் இருக்குல்ல, விச் ஒரு லோவர் இருக்குமா ஹையர் எடுக்குமா? சொல்லுங்க. எப்பவுமே எக்ஸம்ஷன் இஸ் ஆல்வேஸ் விச் எவர் இஸ் லோவர். கரெக்ட், சூப்பர். எக்ஸம்ஷன் அப் டு விச் எவர் இஸ் லோவர் ஆஃப் த அபவ். அப்போ இந்த 3 எதில் வரும்? 2,02,250 20. 2,02,000 இஸ் த லோவஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்ஸ். ஸோ 2,50,000 ரிசீவ் பண்ணியிருந்தா 2,02,000 எக்ஸாம் பண்ணிட்டால் your answer will be 2,50,000 minus 2,02,500. 47,500 is your taxable gratuity. Is your answer. அவ்வளோதான், முடிஞ்சு gratuity concept. So you can pause the go right and come check the answer again. Use this as a reference, pause and go. Questionல வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா, would your answer be different if he was not covered by போகா? நான் சொல்லி தரல. போகானா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். அதர் than போகானா there is only one change. 15/26 பதிலாக 1/2 எடுப்போம். லேட்டஸ்ட் சேலரிக்கு பதிலாக ஆவரேஜ் சேலரி எடுப்போம். லாஸ்ட் 10 monthsோட ஆவரேஜ் சேலரி எடுப்போம் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ எதெல்லாம் சேஞ்சு? 1/2 சேஞ்ச் ஆகுது, ஆவரேஜ் சேலரி சேஞ்ச் ஆகுது, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல என்ன சேஞ்சு? நெகட்டிவ் ரவுண்ட் ஆஃப் மட்டும்தான், நோ பாசிட்டிவ் ரவுண்ட் ஆஃப். அர்த்தம் என்னது? நான் போகால 38 years 11 months வேலை செஞ்சாலும் 13 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நெகட்டிவ் ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ தான் எடுப்போம்? 38 மட்டும் தான் எடுப்போம். இதுதான் 3 வித்தியாசம்.
போகாக்கும் அதுதான் போகும். You can apply the same formula இங்க, you will get the answer. அதுதான் போக நான் போடல, procedure same, formula மட்டும்தான் you have a change and you can use this formula and you will get it. எப்படி சார் லாஸ்ட் 10 months ஒரு ஆவரேஜ் சேலரி எடுக்கிறது? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் கொடுத்துருவான், ஏப்ரல் 2025 ஜூன் 2025 வரைக்கும் 5,000 per month ரிசீவ் பண்ணாரு. அடுத்து ஜூலை 2025 இயர் எண்டு மார்ச் 2026 வரைக்கும் 6,000 per month ரிசீவ் பண்ணாருன்னு. ஏன்னா அவ்வளோ 1000 இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். இது எப்படி ஆவரேஜ் முடிக்கிறது? ரிட்டையர் ஆனது மார்ச்ல இல்லை, அப்போ இயரே முடிஞ்சிடும். லெட்ஸ் சே ஜான் 2026 ரிட்டையர் ஆயிருக்குன்னு வச்சுப்போம், ஜான் 31 ரிட்டையர் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ நான் லாஸ்ட் 10 months பார்க்கணும். ரிட்டையர் ஜான் 31 தான், கடைசி 10 மாதம் எப்போ வளர்ச்சிருக்காரு? ஜான் டிசம்பர், அப்படி ரிவர்ஸில் போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜான் டிசம்பர் நவம்பர், சொல்லுங்க முன்னாடி மாதம் என்னது? நவம்பருக்கு முன்னாடி வில் ஹாவ் அக்டோபர் செப்டம்பர், செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட் ஜூலை ஜூனுக்கு முன்னாடி மே அண்ட் ஏப்ரல். அப்பாடா, இந்த லாஸ்ட் 10 months சேலரி ஆட் பண்ணும், அவ்வளோதான். அப்போ ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் 5,000 ரிசீவ் பண்ணியிருக்காரா? 5,000. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 6,000 ரிசீவ் பண்ணியிருக்காரா? அதை என்ன பண்ணுறேன், எல்லா சேலரியும் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட் 10 months. அப்போ 3 மாதம் 5,000 15,000 வந்துடும். 1 2 3 4 5 6 7 months 6,000. 6 7s are எவ்வளோ? 6 7s are 42,000 வந்துடும். இப்போ 42,000 15,000 ஆட் பண்ணா 42,000 15,000 ஆட் பண்ணா you will get 57,000 is the salary of last 10 months. ரிட்டையர் ஆக முடியும் 10 மாதம் சம்பளத்தை ஆட் பண்ணுற 57,000 வந்துருச்சா? இது 10 மாதம் சம்பளம், டிவைட் பை 10 months போட்டால் I'll get 5,700 is my average salary. அவ்வளோதான்ப்பா. சேம் ஃபார்முலா, இன்ஸ்டெட் ஆஃப் லேட்டஸ்ட் சேலரி யூ டேக் ஆவரேஜ் சேலரி. அவ்வளோதான், சரியா? எப்போ மட்டும் தான் ஆவரேஜ் சேலரி சேஞ்ச் இருக்கும், வருஷப்பாதியில் இன்க்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான். கொஞ்ச நாள் 5,000 அப்புறம் 6,000 போதில், அப்போ மட்டும் தான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரிமெண்ட்டே இல்லையா, யுவர் ஆவரேஜ் சேலரி அண்ட் சே லேட்டஸ்ட் சேலரி வில் பி த சேம். ஒர்க் அவுட் பண்ணிப்பார், லாஜிக் புரியும். We'll enter into the last question of this particular session. Mr. Ching Lee, what a name, Ching Lee, a marketing specialist of Mumbai, retired from A Company Limited on November 30, 2007. சரி, and received 2,20,000 gratuity, out of which 2,20,000 was exempted under 1010. அப்போ 2007 கிராஜுவிட்டி வாங்கியிருக்காரு, அப்போவே எல்லாம் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் எக்ஸம்ட் ஆயிருக்கு. தேர்ஆஃப்டர் ஹி ஜாயின்ட் பி கம்பெனி லிமிடெட். அப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டையர்னா 60 வயசாகி ரிட்டையர் ஆகலை. ரிட்டையர் மீன்ஸ் இந்த இடத்துல டெர்மினேஷன். ஒரு கம்பெனியில் வெளியே போகிறதே இஸ் கால் ரிட்டையர்மெண்ட் தான், இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும். டியூரிங் ப்ரீவியஸ் இயர் 25-26 he now retires from B Company Limited on 1st March 2026 after 15 years and 3 months of service and received 4,50,000 as gratuity from B Company Limited. Assume he is not covered by POGA. Not covered. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். 15/26 பதில் என்ன போடுவேன்? 15/30 1/2 போடுவேன். His average basic salary drawn from B Company Limited for the preceding 10 months ending on February 28. March 1 he is retiring, February 28 கரெக்டாக முன்னாடி மாதம் வரைக்கும் per month salary 21,200 அவங்களே ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த into 10 divide by 10 போட வேணாம், பிகாஸ் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. Besides, he has received 2,000 per month as dearness allowance, 80% retirement benefits. Retirement என்ன? In terms DA எவ்வளோனா, மொத்த DA 2,000 per month, அதில் 80% of 2,000 per month தான். அப்போ 1,600 per month தான் DA in terms. கமிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களா, 6% commission on turnover achieved by him. Total turnover during last 10 months is 2,50,000. அப்போ கமிஷன் எவ்வளோ லாஸ்ட் 10 months ஒரு கமிஷனு? 2,50,000 into 6%. என்ன அமௌண்ட் வருது? 2,50,000 into 6%. Where is percentage? Here it is. 15,000 is commission for last 10 months. அப்போ ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது? டிவைட் பை 10. டிவைட் பை 10 போட்டால் வேலை முடிஞ்சு. டிட்டர்மைன் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி எக்ஸாம்ல 1010. அப்போ நமக்கு ஏற்கனவே ஃபார்மேட் தெரியும்ல, சம்ம மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சு ஜாலியாக அடுத்த வேலையை பார்க்கலாம். So this is question number 7 I guess. Computation of gratuity, இந்த பேர் நான் மறக்கல, of Mr. Ching Lee
for assessment year 2026-27. Right. So it's always first income we'll write the income gratuity received by him. So he has received 2 gratuities. 2007 2,22,000 and current year he has received 4,50,000. We should take both? No pa. Everything is on previous year assessment year basis. Whatever he has earned during current year, only that will be taxable in the current year. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு சார் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு இந்த வருஷம் ரிசீவ் பண்ண இன்கம் என்னவோ அதுக்கு மட்டும்தான் வில் பி லீவிங் டாக்ஸ் இந்த கரண்ட் இயர். ஸோ கரண்ட் ப்ரீவியஸ் இயர் இஸ் 2025-26. 2025-26 what is the amount of income, amount of gratuity? Where have they given it? 4,50,000 as gratuity. Retire ஆகிற அன்னைக்கு. So 4,50,000 is his income. As always, less exempt under section 10 clause 10. We'll have 3 items. Pogava other than poga. Which means your formula is different. Pona samla solli kuduthadilla. What is your formula? 15/26 ku badala we'll do 15/30. In other terms 1/2. Both are same. Solli thara vanaladiya. 15/30. 15 ones are 15, 15 twos are 30, 1/2. அதனால தான் 1/2 போட்டிருக்கேன். கமெண்ட்ஸில் திட்டக்கூடாது சரியா? 1/2 into 1/2 into what? Average salary. Average salary per month, average of last 10 months into number of years. So 1/2 I can take that like that itself. Average salary per month is working note number 1. So working note number 1 போறேன்னா இந்த இடத்துல போகாக்க I said போகாவோட salary formula was basic plus DA ஃபுல்லா போத்னு. இங்க it is again BCom DA தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. பழைய காலத்து BCom DA வந்துருச்சு. ஸோ பேசிக் BCom DAல DA எப்பவுமே இப்படி தான் இருக்கும், இன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். 3வது கமிஷன். இந்த 3 ஐட்டம்ஸ் தான். இப்போ பேசிக் அவனே கொடுத்துட்டானா, ப்ரெசீடிங் 10 monthsோட ஆவரேஜஸ் 21,200 per month. 21,200 per month. DA பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? DA தான் நம்ம எழுதணுமே. per month is 2,000 into இதில் 80% தான், which is 1,600 per month தான் DA in terms. கமிஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? 2,50,000 is the turnover. அதில் கமிஷன் எவ்வளோ தராங்களாமா? 6% தராங்க. அதன் அமௌண்ட் எழுதியிருந்தேன்ல, அமௌண்ட் இஸ் 15,000 rupees. ஸோ 15,000 per month. நம்ம தான் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் இப்போ per month தான் எடுத்துட்டோம். லாஸ்ட் 10 monthsோட ஆவரேஜ் எல்லாமே சேம் தான். ஏன் சார் இன்டூ 10 டிவைட் பை 10 போடவே இல்லையே சார்? ஆமாப்பா, ஏன்னா டிஏல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ லாஸ்ட் மந்த்தும் ஆவரேஜும் சேமாக தான் இருக்கும். அப்போது டிஏ வந்துட்டு 1,600 per month. அப்போ இன்டூ 10 months டிவைட் பை 10 months போத் ரெண்டும் கேன்சல் ஆகிரும். கமிஷன்னு அவனே லாஸ்ட் 10 months தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டேரெக்டாக இன்டூ 6% போட்டா we have done a mistake. கவனிச்சிங்களா? 15,000 is for 10 months commission. நமக்கு per month போதும்ல, அப்போ எப்படி முடிக்கிறது? divided by 10 which will be 1,500 per month. மிஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா? 15,000 is for 10 months. அப்போ per month commission நமக்கு போதும் 1,500 per month. இப்போ மூணையும் ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? ஆட் பண்ணி சொல்லுங்க. 21,200 plus 1,600 plus 1,500. 24,300 is average salary of last 10 months. Retire ஆகும் போது 10 months ஓட average salary is 24,300 for gratuity computation. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 24,300 into number of years. எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு? 15 years and 3 months. போகாவா அதுதான் போகாவாது? அதுதான் போகாதானே? அப்போ என்ன ரவுண்ட் ஆஃப்? பாசிட்டிவ் நெகட்டிவ்? ஆல்வேஸ் நெகட்டிவ் ரவுண்ட் ஆஃப். 15 years and 9 months அலசி என்ன தான் எடுப்போம்? 15 தான் எடுப்போம். into 15 years. So what is the answer?
24,300 into 15 years into 1/2. You will get 1,82,250 rupees. First one calculate பண்ணியாச்சா? Second exemption, third are same for poga and poga. Second is actual amount of gratuity received. Receive பண்ணதே 4,50,000 தான். அப்போ exemption எவ்வளோ தான் இருக்க முடியும்? அதிகபட்சம் 4,50,000 தான் இருக்க முடியும். Third என்னது maximum statutory limit. Statutoryனா கவர்மெண்ட் ஆக்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லிமிட் அதுவும் சேம் தான் 20 lakh rupees. எக்ஸம்ஷன்மே விச் எவர் லோவர் எடுப்புமா ஹையர் எடுப்புமா? exempt up to whichever is lower. மூணில் லோவர் அது 1,82,250. 250 தான் லோவர். அப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 4,50,000 minus 1,82,250 minus பண்ணா you will get how much? 2,67,750 rupees will be your taxable gratuity, and that will be your answer for this sum. And always remember commissioning average இருக்கணும். நம்ம ஏன் இங்கே நான் இன்டூ 10/10 போடலன்னா லாஸ்ட் 10 monthsல சேஞ்ச் இல்லை சார் எனக்கு கரெக்டாக போட்டு காமிங்க எப்படி வரும் ஆவரேஜ் எப்படி சார் கம்ப்யூட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைப்பா. எப்போ ரிட்டையர் ஆகிறான் கொஸ்டின் படி? ஆஸ் பர் த கொஸ்டின் ஹீ இஸ் ரிட்டையரிங் ஆன் February 28, 2000. எப்போ ரிட்டையர் ஆகிறாரு? February 28. அப்போ ரிட்டையர் ஆக முன்னாடி லாஸ்ட் 10 months பா. February 28 இப்போ ஃபுல் மந்த் வேலை செஞ்சார்ல, ஃபெப்ரவரியிலேருந்து அப்படியே பின்னாடி போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு நான் திருப்பி அதை பண்ண விரும்பலை. அந்த 10 monthsோட இதெல்லாம் எழுதுறேன். ஃபுல்லாக எழுதிட்டு அந்த 10 months சேலரிலாம் ஆட் பண்ணுறேன். பேசிக்கு டிஏ கமிஷன் ஒவ்வொரு மந்த் ரிசீவ் பண்ணதையும் ஆட் பண்ணுற, டோட்டல் போடுற, டோட்டல் வந்ததை டிவைட் பை 10 months பண்ணுறேன். யூ வில் கெட் ஆவரேஜ் சேலரி. போன சம் சொல்லி கொடுத்தேன் மேலே சேம் அதே ப்ராசஸ் தான். பட் இங்கே என்னன்னா 3க்கும் பண்ணுறேன். பேசிக்கு டிஏ இன் டேர்ம்ஸ் அண்ட் கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். லாஸ்ட் 10 months இருக்கிற ஆட் பண்ணுற, டிவைட் பை 10 பண்ணுறேன். பட் இந்த ப்ராசஸ் எப்போ மட்டும் தான் பண்ணணும்? ஒன்லி வென் யூ ஹேவ் அ சேஞ்ச் இன் பிட்வீன் த இயர்ஸ் என்ன அப்போ தான் சேஞ்ச் இருக்கும். அப்படி இல்லையா இந்த சம்மர் இன்க்ரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லைல்ல, வருஷம் ஃபுல்லாக ஒரே பேசிக் ஒரே டிஏ ஒரே கமிஷன் தானே. அப்போ யுவர் லேட்டஸ்ட் சேலரி அண்ட் யுவர் ஆவரேஜ் சேலரி போத் வில் பி த சேம்னு. சரியா? தட் இஸ் த ஆன்சர். கேன் ரெஃபர் த ஆன்சர் ஒர்க்கிங் நோட் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். சரி பாருங்க. அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ அட் திஸ் மோமெண்ட்னு. You can watch me or any of your teachers solve thousands of sums, but you will not learn until you take your pen and paper and start working out on your own. So please take it from me. In the session, in the moment வரைக்கும் பார்த்துருக்கேன்னா I understand your commitment. You are heavily committed to the course and to passing. But remember, commitment is not enough. Efforts matter. In any relationship, efforts போடலன்னா things will not work out. And this is a very serious relationship. Commitment efforts ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் புட் எஃபர்ட்ஸ், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் ஆன் யுவர் ஓன். ஒரு சம் போட்டாலும் சொந்தமாக நோட்டில் தயவு செஞ்சு போடுங்க. Hope you enjoyed this class thoroughly and it was a very big value addition to your preparations. We'll meet very soon in the next part of the session. இன்னும் questions இருக்கு, provisions இருக்கு. We'll work out all of them clearly இதே மாதிரி. Until then, please work out regularly. See you. Tada. Bye-bye. Before we close, there is one adjustment we have missed in the sum. என்னன்னா இந்த கொஸ்டினில் ஒரு ஐட்டம் அப்புறம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே 2,20,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 2007 2 lakh எவ்வளோ ரிசீவ் பண்ணி அதில் எக்ஸம்ஷன் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருக்கோன்னு. எவ்வளோ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருக்காரு? 2,22 ரிசீவ் பண்ணி 2,20,000 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருக்காரு. இது என்ன பண்ணுவோம்னா கரண்ட் ஸ்டாட்யூட்டரி லிமிட்லேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். அது ஸ்டாட்யூட்டரி லிமிட் 20 lakhsல ஏற்கனவே எவ்வளோ எக்ஸம்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதையே we will subtract from this. மைனஸ் பண்ணிட்டா you will get 17,80,000. This will be the only change. Your answer will not differ. பழசு ஏற்கனவே நான் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணால் கரண்ட் இயரோட ஸ்டாட்டர் லிமிட்லேருந்து அதையே மைனஸ் பண்ணிடணும். ஸோ அது மட்டும் தான். இப்போ இந்த இடத்துல லோவர் எனிவே வில் பி 1,82,000 தான், அது சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை. But still, this is one change that you will have to make note of it. Thank you.